நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் விற்று 1000 ப்ராடக்ட் விற்று நீங்கள் ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்கன்னா அதை விட பெட்டராகவே நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். பட் இதுக்கு பண்ணுறது கொஞ்சம் பொறுமை வேணும். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பிஸ்னஸ் மாடல் ஓகே இவ்வளோ காசு போட்டால் இவ்வளோ அவுட்கம் வந்துடும், இவ்வளோ போட்டோம், இப்போ நீங்கள் 1 crore இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ப்ராஃபிட்டபிள் ஆகிடும். அப்படி இல்லை, அப்படி எந்த பிஸ்னஸுமே ஒர்க் அவுட் ஆகும். ஒரு லெவலுக்கு மேலே ரிஜெக்ஷன் போகிற இடத்துலாம் ரிஜெக்ஷன் இன்சல்ட்னும் போது அது உங்களுக்கு ஃபயர், ஒரு பெரிய ஃபயர் அது உங்களுக்கு உண்டு பண்ணி விட்டுரும். அந்த ஃபயர் நீங்கள் எந்த இடத்த நினச்சிங்களோ அந்த இடத்துக்கு போய் அடைஞ்சால் தான் அந்த ஃபயர் ஓகேன்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபயர் இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். பேட் டேஸு உங்கள் லைஃப்பில், அந்த பேட் டேஸு எப்போலாம் லேசினஸ் வருதோ கண்டிப்பாக அந்த பேட் டேஸை நினச்சி பாருங்கள். உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ஒரு சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். உங்களுக்கு ஒரு சில எதிரிகளை முன்னிறுத்திக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜில் உங்களை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய செய்கிறதுக்கான மிகப்பெரிய இந்த எனிமீஸ் யார் அப்படின்னா, யாரெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவாய்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய அந்த காலத்தினுடைய நிலையை பார்த்து நீங்கள் இவ்வளோதான் அப்படின்னு சீப்பாக நினச்சாங்களோ, அதெல்லாம் நினச்சி பாருங்கள். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பில்ட் பண்ணாலும் அதை நீங்கள் கலெக்டிவ் ஒர்க்ஸ் இருக்கணும். ஸோ எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பில்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளான் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு சப்ளையரை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குதுன்னு உங்களுக்கு அப்போ வரைக்கும் தெரியும். மார்க்கெட்டில் ஒரு வழி தான் இருக்குது. ஆனால் புக்ஸில் அது இல்லைனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி சொல்லுவாங்க. நான் 2 விஷயம் உங்களை நான் ஒன்று பார்க்க சொன்னேன். ஒன்று, இந்த பிஸ்னஸ் மாடல் இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுதா, சரிங்களா, இந்த இடத்துக்கு இது தேவைப்படுதான்னு ஒன்று பார்க்குறேங்க. இந்த இடத்துக்கு தேவைப்பட்டால் இது மூலயமா பணம் சம்பாதிக்க முடியுமா, மேபி லேட்டர் ஸ்டேஜில் இன்றைக்கி இல்லை இந்த வருஷம் சம்பாதிக்க முடியும், இல்லை அடுத்த 5 வருஷம் கழிச்சா சம்பாதிக்க முடியுமா, இந்த 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இது 2த்துக்குமே எஸ்ன்ற நீங்கள் டிக் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக போக வேண்டியது மார்க்கெட் தான். நான் இந்த விஷயம் இப்படியெல்லாம் நான் பண்ணுறேன், அதனால் எனக்கு பிஸ்னஸில் கை கொடுத்துருக்கு உங்களுடைய தொழிலில், ஓகே அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நம்ம எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் யார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்னோட பேர் அருள் பாண்டியன், சரிங்களா. spareverse.comன்ற ஒரு ஆன்லைன் ஸ்டோர் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். spareverse.com என்ன பண்ணுறாங்கன்னா 2 வீலர் 3 வீலர் கார் இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸ்பேர் பார்ட்ஸ் ஆக்சசரிஸ் இதெல்லாம் நாங்கள் செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. இந்தியா ஃபுல்லும் டெலிவரி பண்ணுறோம், ஓவர்சீஸ் டெலிவரி கூட நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. உங்களுக்கு ஆக்சசரிஸு, ஸ்பேர் பார்ட்ஸு எது வேணாலும், நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம், உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காம இருக்கலாம், நீங்கள் ஒரு வெஹிக்கிள் யூஸராக இருக்கலாம், உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காம இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பிஸ்னஸ் நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்கள்கிட்ட இந்தியா ஃபுல்லும் நிறைய மெக்கானிக்ஸ், நிறைய வெஹிக்கிள் யூஸர்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ உங்களுடைய ஓன் பர்சனல் இ-காமர்ஸ் வெப்சைட்? ஆமாம், எங்களுடைய இது முழுக்க 100% நாங்களே ஓனாக பில்ட் பண்ணுறது, எந்த தேர்ட் பார்ட்டி எந்த சிஎம்எஸும் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே. இப்போது நீங்கள் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி அவைலபிலிட்டி கொண்டுட்டு வரீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சில வெஹிக்கிள்ஸ் இருக்குது, பழைய மாடல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ஓகே, எப்படி நீங்கள் அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கொண்டு? ஆக்சுவலி நாங்கள் ப்ரொக்யர் பண்ணுறதுனா நாங்கள் நிறைய பேர்கிட்டேருந்து ப்ரொக்யர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. இப்போ நிறைய பேர்கிட்ட ப்ரொக்யர் பண்ணுறோம். ஸோ அவங்க எல்லாருமே இதில் ஜாயிண்ட். ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் நிறைய இயர்ஸ் அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இதிலே ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. என்ன ஒன்றுனா ஸ்பேர் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான சப்ஜெக்ட் இருக்குது. ஓஇஎம்னு சொல்லுவாங்க, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங். இன்னொன்று ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் பஜாஜ்ன்ற ப்ராடக்ட்டை பஜாஜ்னே நீங்கள் ஸ்பேர் வாங்கினீங்கன்னா ஸோ அது ஓஇஎம். நீங்கள் வெராக்னு வாங்கினீங்கன்னா அது ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஓஇஎம்மும் டீல் பண்ணுறோம், நான் ஓஇஎம்மும் டீல் பண்ணுறோம். யாருக்கெல்லாம் ஓஇஎம் வேணுமோ தே கேன் பை ஓஇஎம், யாருக்கெல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட் வேணுமோ அவங்களும் தே கேன் ஆல்சோ பை ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ். ஓகே, கிரேட். இப்போது நீங்கள் இந்த தொழிலுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி, உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? எப்படி அங்கேருந்து இந்த தொழிலுக்குள்ளே நீங்கள் ட்ரான்சிஷன் ஆனீங்க? ஆக்சுவலி நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் பேர் ராஜராஜன். அவர் ரொம்ப யங்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் எப்போவுமே கிளாஸ் எடுப்பார், ஒரு பக்கம் கிளாஸ் எடுப்பார், ஒரு 15 மினிட்ஸ் கடைசியில் என்ன பண்ணுவார், நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவார். அது வேர்ல்டு வைடு என்னென்ன ஸ்டோரிஸ் நடக்குது, வேர்ல்டு வார், இனோவேஷன்ஸு, கார் இனோவேஷன்ஸ், நிறைய விஷயம் பற்றி பேசுவார். என்னென்ன பிஸ்னஸ்லாம் இப்போது நல்லா போயிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு, நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் தான் பேசுவார். அப்போது ஒரு
நாள் ஒரு ஸ்டோரி என்கிட்ட சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, நார்த் இந்தியாவில் ஒருத்தர் இருக்கார். ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட், ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறாரு. அவருடைய சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஒரே ஆசை, எப்படியாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிடணும். ஸோ ரொம்ப நாள் அவருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிடணுன்றது தான் அவருடைய ரொம்ப நாள் ஆசை. என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச நாள் அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு கொஞ்ச நாள் லேப் டெக்னீஷியன் எங்கே ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் எப்படியோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிட்டார். சரிங்களா? ஆனால் உடனே அவர் கொஞ்ச நாளில் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தவர், அவருடைய பெரிய ட்ரீம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணுன்றது ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு ரீசன் என்ன சொன்னார்னா, இந்த வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது, ஸோ இது எனக்கான ஜாப் இல்லை, ஸோ இது எனக்கு ஒத்து வராதுன்ட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தார் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி வாஷிங் பவுடர் நிர்மான்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்டை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து சர்ஃப்ன்றது தான் பெரிய அவங்களுடைய, அப்போ வந்து சர்ஃப் வந்து 13 rupeesக்கு கொடுத்தாங்க 1 kg. இவர் ரொம்ப 1/3 ப்ரைஸ் வெறும் 3 rupeesக்கு 1 kg கொடுத்தாரு. ஸோ அப்போது அந்த வாஷிங் பவுடர் நிர்மான்ற ஒரு பிளானை வச்சுக்கிட்டு அப்போவே அவர் அவ்வளோ சம்பாரிச்சு இப்போ ஒரு பில்லியனர். ஆக்சுவலி அந்த வாஷிங் பவுடர் நிர்மா தான் அவர் இன்றைக்கி பில்லியனர் ஆக்குச்சு. ஸோ இந்த ஸ்டோரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி நம்ம கிளாஸில் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார், கண்டிப்பாக ஒரு மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவார், நீங்கள் வேணால் பாருங்கன்னு ஒரு சேலஞ்சாக சொன்னார். பசங்கள்லாம் வந்து ஒன்று தான் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து அது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தலை, ஆனால் கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு. ஓகே, பிஸ்னஸ் நமக்கும் நல்லா வருமோன்ற மாதிரி ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு. அப்புறம் இன்ஜினியரிங் முடிஞ்சுது. ஸோ வெளியில் வந்தோம், அதை பெருசாக எடுத்துக்கல, அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. ஸோ வெளியில் வந்தோம், ஐடியில் வேலைக்கு போனேன். ஸோ ஐடியில் வேலைக்கு போய்ட்டு ஒரு 2-3 கம்பெனியில் வேலைக்கு போனேன். அப்புறம் எதுவும் ஒத்து வரலை. ஃபைனலி எனக்கு அவர் சொன்னது தான் கரெக்டாக இருக்குமோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எல்லாத்தையும் விட்டுருவோம், சரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை, பிஸ்னஸ்க்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். ஏகப்பட்ட பிஸ்னஸ் ட்ரை பண்ணேன். வெட்டிவேர் ரூட் இருக்குங்களா, அந்த வெட்டிவேர் ரூட்டு, கார் ப்ரோக்கிங்கு, மொபைல் ஸ்பேர்ஸு, இந்த மாதிரி ஈவன் ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸ்ஸு. இங்கே பெங்களூர்லேருந்து ஃப்ரூட் மார்க்கெட்லேருந்து போயிட்டு வாங்கிட்டு அதை ஹோல்சேல்லாம் ட்ரை பண்ணேன். நிறையா ட்ரை பண்ணால் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, எல்லாம் ஃபெயிலர் தான். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து டெல்லி போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஃப்ரெண்டு வரும், ஸ்பேர் வாங்க டெல்லி வரியான்னு கேட்டான். நான் இங்கிலீஷ் பேசுவேன், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ டிக்கெட்டுக்கு உனக்கு நான் போட்டுடுறேன், நீ எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேசல, எனக்கு பர்ச்சேஸ் மட்டும் பண்ணி கொடுன்னா. ஓகே, டிக்கெட்டு போடுறேன்ட்டான், சாப்பாடும் பார்த்துக்கிறேன்ட்டான். சரி ஒன்று போயிட்டு வரும், நமக்கும் ஜாலியாக இருக்கும்னு நான் டெல்லி போனோம். கரோல் பாக்லாம் போனோம். அந்த 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 விஷயத்தை முடிச்சிட்டோம், நல்லா பர்ச்சேஸ் பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டோம். ஸோ அப்போது வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து அவன் அமேசான்லேயே எதுலேயே தேடினான். பவர் பேங்க்னு ஒன்று தேடும்போது ஆக்சுவலி எதுலேயுமே அது கிடைக்கல. சரி ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, நிறைய ப்ராடக்ட் யாருமே பண்ணலை. ஸோ ஒரு இகாமர்ஸ்னால் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ ட்ரெயின்லேருந்து அது எப்படி உங்களுக்கு அறிமுகமாச்சு இகாமர்ஸ்? அமேசான்ற ஒரு இகாமர்ஸ் ஸ்டோர் இருக்குது, அதில் அந்த ப்ராடக்ட்டை பண்ணலை. வேறு யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன், நிறைய பேர் பார்த்தா அந்த ப்ராடக்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஓகே, ஏன் இகாமர்ஸில் யாருமே பண்ணலை? ஸோ ஓகே, ஆக்சுவலி அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இப்போ பிஸ்னஸ் பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அமேசான் ஒன்று பார்க்குறோம், ஒருவேளை அமேசான் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, அமேசான்னா என்ன, ஓகே இகாமர்ஸ் ஸ்டோர்னா என்ன, ஓகே எவ்வளோ நாள் ஆகுது இங்கே வந்து, இவ்வளோ நாள் நம்ம காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இல்லை, இந்த 2 வருஷத்தில் அமேசான். அப்போ தான் ஜெஃப் பீசஸ் வந்து ரிச்சஸ்ட் பர்சன் ஆனார், அந்த இயர் தான். ஸோ ஸ்ட்ரைக் ஆச்சு, ஒருவேளை இகாமர்ஸ் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸா, ஓகேன்னு இகாமர்ஸ். நான் அங்கேருந்து டெல்லியிலேருந்து சென்னை வர்றதுக்குள்ளேயே ஓகே இகாமர்ஸ் தான் பண்ண போகிறோன்ட்டு அந்த ட்ரெயின்லேயே உட்காந்து நான் எழுதிலாம் முடிச்சிட்டேன், என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு முடிச்சிட்டேன். அப்புறம் தேடல் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட இகாமர்ஸ் பண்ணுறதுக்கு சஜஷன் கேட்டேன். எல்லாருமே இது ரொம்ப பெருசு, இதெல்லாம் உங்களாலாம் பண்ண முடியாது, எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இப்படின்னு. நாங்கள் கடைசியில் போய் பார்த்தா எல்லோரும் எனக்கு சஜஸ்ட் பண்ணது, நீங்கள் பெரிய விஷயத்துக்குலாம் போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று ஃப்ளிப்கார்ட் அமேசான் இதில் செல்லர் ஆகிடுங்க, செல்லர் ஆகிறதே பெரிய விஷயம், நீங்கள் எப்படி ஓனெல்லாம் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னாங்க. யார் இந்த ஸ்டோரிஸ்லாம்? எனக்கு நான் ஒருத்தரை மீட் பண்ணேன், அவர் அதில் செல்லராக இருக்கார். நாங்களே இவ்வளோ பெரிய ஆள், அவர் வந்து ஒரு ஆக்சுவலி பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர், சரிங்களா. நாங்களே இவ்வளோ பெரிய ஆள், நாங்களே ஜஸ்ட்டு செல்லராக தான் இருக்கும், நீங்கள் எப்படி ஓன் ஸ்டோர் பில்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டார். சரி ஓகே, சரி ஏன் பண்ணி தான் பார்ப்போமே, அதில் என்ன தான் இருக்குது, ஓகே பார்ப்போன்ட்டு ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ வந்து எங்கள் லாக்டவுன் இருக்குது இல்லைங்களா, அப்போ வந்து 2 புக்கு எனக்கு கிடச்சிது, வாங்கினேன். ஒன்று தி எவர்திங் ஸ்டோர், அது அமேசானோட ஸ்டோர். இன்னொன்று சாம் ஆல்டனோடைய ஸ்டோர், இப்போது வால்மார்ட் பார்க்குறீங்களா, அதோட ஃபவுண்டர். இந்த 2 புக்கையும் ஆல்மோஸ்ட் படித்து முடித்த உடனே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிது, எப்படி ரீட்டைலை ஹேண்டில் பண்ணுன்றது அந்த சாம் ஆல்டன்ற புக்லேருந்து கிடச்சிது. எப்படி வந்து ஒரு இகாமர்ஸ் ஸ்டோரை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணணுன்றது தி எவர்திங் ஸ்டோரில் எனக்கு கிடச்சிது. ஸோ 2த்தையும் அப்ளை பண்ணி லிட்டில் பை லிட்டில் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்பேன். என்னோடய சீனியரு ஆக்சுவலி காலேஜ் படிக்கும்போது எப்படின்னா, நாங்களாம் லாஸ்ட் பெஞ்ச்
ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப ரொம்ப லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. ஒரு 100 நாள் காலேஜ் இருக்குன்னா அதில் 50 நாள் போகிறதே பெரிய விஷயம், சரிங்களா? ஸோ அப்படின்னு இருக்கும்போது நமக்கு சீனியர்ஸ் அந்த அளவுக்கு பழக்கம்லாம் இருக்காது. ஸோ இதில் வந்து இன்டெலிஜென்ட்டான சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களோட கான்டாக்ட்லாம் பிடிச்சி எனக்கு ஒருத்தர் கற்பககுமார்னு ஒருத்தர் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஸோ இப்படி தான் பண்ணணும். அப்போ தான் எனக்கு ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் வேணும்னா ஒரு டொமைன் வேணும், ஒரு ஹோஸ்டிங் வேணும், ஒரு பேமெண்ட் கேட்வே வேணும், ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், அப்ளிகேஷன் வேணும். இது எல்லாமே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நான் நிறைய பேர்ட்ட அப்ரோச் பண்ணேன். நான் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 8 சைட்டு பண்ணியிருக்கேன். இதில் நிறைய சைட்டு வந்து ஆக்சுவலி ஃபெயிலர் தான். ஸோ ஒரு 50% வேலை முடியும், அதுக்கப்புறம் வந்து சரியாக பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்க நம்மக்கிட்ட சொல்கிறது ஒன்று, பண்ணுறது ஒன்றா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்தது. ஸோ கடைசி எனக்கு ராஜேஷ்னு ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்காரர் தான். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் மட்டும்தான் சரியாக பண்ணி கொடுத்தாரு. அந்த சரியாக பண்ணி கொடுத்ததை வச்சு ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணேன். இப்போது ஜெப்டோ இருக்காங்க இல்லையா, இந்த ஜெப்டோ வந்து நான் 2019 பண்ணிட்டேன். 2019 நெய்வேலின்னு ஒரு இடம் இருக்குது, NLCன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு எலைட் பீப்புள் வார இடம் இருக்குது. அதில் என்னென்னா அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஒரு 1 lakh ஹவுசஸ் இருக்கும். அங்கே நான் என்ன பண்ணேன், இந்த ஜெப்டோ மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ஆல்மோஸ்ட் ஒரு 700 டெலிவரி பண்ணிட்டேன். ஆனால் பிரச்சனை என்னன்னா இந்த பிஸ்னஸ் மாடலை புரிய வச்சு எனக்கு இன்வெஸ்டர் கிடைக்கல. எவ்வளோ பேர்கிட்ட அப்ரோச் பண்ணேன், இன்வெஸ்டர் கிடைக்கலன்றதை விட அந்த இடத்துல நான் இன்வெஸ்டர் அப்ரோச் பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு சென்னை மாதிரி பெங்களூர் மாதிரி ஆளுங்கிட்ட நான் அப்ரோச் பண்ணியிருந்தால் அங்கே இருக்க யாராவது ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் அப்ரோச் பண்ணி தான் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் தப்பான பிளேஸில் இன்வெஸ்டர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன், எனக்கு கிடைக்கல. ஸோ ஒரு பீரியடில் என்ன படிச்சு இன்வெஸ்டரும் கிடைக்கல, இந்த பிஸ்னஸையும் ரன் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு ஓகே வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்தேன். அப்போ என்ன பண்ணால் நான் வந்து ஒரு FZ பைக் வச்சுருப்பேன். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டெலிவரி பண்ணுவேன். ஸோ அந்த பைக் வந்து ஒரு பீரியடில் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. டேமேஜ் ஆனோடனே அதுக்கான ஸ்பேர்ஸ் வந்து மெக்கானிக்கிட்ட விடும்போது இந்த ஸ்பேர் இல்லைன்னு என்கிட்ட சொன்னார். என்னண்ணா ஸ்பேரே இல்லையாண்ணா, என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நீங்கள் பாண்டிச்சேரி போங்க, கடலூர் போங்க, ஏகப்பட்ட இடத்துக்கு எனக்கு அனுப்பி விட்டாங்க. ஒவ்வொரு கடையில் ஒன்று இருக்குது ஒரு 20 கடை கிட்ட ஏறி இறங்கினேன். சரி இ-காமர்ஸில் போய் இ-காமர்ஸில் யாராவது பண்ணுவாங்க, ஆன்லைனில் சர்ச் பண்ணலாம் பார்த்தா யாருமே இல்லை. ஈவன் பெரிய இ-காமர்ஸ் ஸ்டோர் கூட அதை பண்ணலை. சரி ஓகே இது ஒரு நிஷ் மார்க்கெட்டாக இருக்குது, ஓகே ஏன் இதுக்கு ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் பில்ட் பண்ணக்கூடாது? இவ்வளோ நாள் பார்க்குறீங்க, ஒவ்வொரு பைக்கர்ஸ்க்கும் எவ்வளோ பைக் வச்சுருக்கவங்களுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கல. அதுவும் இல்லாமல் மெக்கானிக்கிட்ட போனீங்கன்னா ஒரு 2 விதமான ஒரு மெக்கானிக் ஷாப்பு நீங்கள் போனீங்கன்னா நிறைய பைக்ஸ் நிற்கும். அதில் பாதி பைக் என்ன பண்ணுறவங்க ஸ்பேர்ஸ் இல்லாமல் தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. சரி ஓகே இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோம், என்ன பண்ணலான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இந்த லெவல் இருக்குது. பக்கத்து ஸ்டேட் போகணும், பெங்களூர் போனேன். ஸோ பெங்களூர்லேயும் இதே பிரச்சனை நிறையா இருந்தது. அப்புறம் தும்கூர் போனேன், பெங்களூரை தாண்டி தும்கூர் இருக்குது, அங்கே போனேன், இது இருந்தது. பெல்லாரின்னு ஒரு இடத்துக்கு போனேன், அங்கேயும் இருந்தது. நார்த் சைடு போய் பார்ப்போன்னு மும்பை போனேன். மும்பை பார்த்தா பேண்டூப் அங்கேயும் இந்த பிரச்சனை இருந்தது. ஸோ இந்தியாவில் காமனாக இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம்? ஸோ இதுக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுக்கு யாரை நம்ம பார்க்கணும்? ஸோ இங்கிருந்து தான் sparewares.comன்ற இதோட விஷயமே தொடங்குது. இ-காமர்ஸ் ஸ்டோர் இங்கேருந்து தான் தொடங்கும். இந்த பிரச்சனையிலேருந்து தான் இ-காமர்ஸ் ஸ்டோர் தொடங்குது. ஓகே ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம், இதை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இதை நம்ம இதை அட்ரஸ் பண்ணிட்டோம். இதுக்கு எப்படியாவது ஒரு சொல்யூஷன் இ-காமர்ஸ் வழியாக நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நமக்கு இ-காமர்ஸில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ்னால் அவங்க உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஒரு ஸ்டோர் நீங்கள் வச்சுருக்க ஒரு ஸ்டோர் வழியாக, அந்த ஆன்லைன் ஸ்டோர் வழியாக அவங்க பிரச்சனை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எனக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோன்னா, கேமரான் பசுல்லான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். ஆக்சுவலி அவர் என்னோடய ஃப்ரெண்டு இல்லை, அவர் ஒரு கஸ்டமர் தான். அப்படி சொல்கிறேன், அவர் ஆக்சுவலி இந்தியனே இல்லை, அவர் வந்து ஒரு US சிட்டிசன். எனக்கு என்ன, நான் பெங்களூரில் இன்வெஸ்டருக்காக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு ஆர்டர் வந்தது. எனக்குன்னா ஆட்டோ டக்னு ஒரு ஆட்டோ இருக்குது, பஜாஜ் ஆட்டோ, சரிங்களா? அதில் வந்து ரூஃப் ஒரு ஆர்டர் வந்தது. ஆர்டர் வந்த உடனே பார்த்த உடனே கேமரான் பசுல்லா, கீழே வந்து லூசியானான்னு இருந்தது. யாராவது விளையாடுறாங்களா பசங்க, யாராவது USA அட்ரஸ் இருந்தது. பசங்க யாராவது விளையாடுறாங்களா பார்த்தா அந்த நம்பருக்கு கால் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி பார்த்தேன், எதுவும் இல்லை. மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணேன், அந்த மெயில் ஐடிக்கு நான் மெயில் பண்ணேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒருவேளை யாரோ பசங்க வந்து ஃபன் பண்ணுறாங்க போல இருக்குது, வேறு யார் ஃபன் பண்ண போகிறோம், நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு யோசித்தேன், அப்போது அவர் கொடுத்துருந்தார் இல்லைங்களா, அந்த செக் அவுட் பேஜில் என்ன கொடுத்துருக்காரு, சிம்பிளாக அவருடைய நம்பர் மட்டும் தான் கொடுத்துருந்தாரு. நான் என்ன பார்த்தேன், ஒரு வேளை கண்ட்ரி கோடு போட்டு பார்ப்போம், +1ன்றது கண்ட்ரி கோடு போட்டு பார்த்தேன். வாட்ஸ்அப் ஓப்பன் ஆச்சு.
அதில் வந்து என்னென்னா அதே ஆட்டோ, எந்த ஆட்டோவுக்கு ஸ்பேர் பார்ட் போட்டிருந்தாரோ அதே ஆட்டோ இருந்தது, மெக்டொனால்ட்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தது. ஓகே, பேசி பார்ப்போன்னு கேட்டால், ஆர் யூ கேமரன் பஸ்ஸுலான்னு கேட்டால் ஆமான்ட்டார். நீங்கள் தான் ஆர்டர் பண்ணிங்களான்னு கேட்டால் ஆமாம் நான் தான் ஆர்டர் பண்ணேன்ட்டார். ஸோ நான் இருக்கிறது பெங்களூரில், சவுத் இந்தியாவில், யூஎஸ்ஏ லூசியானாலேருந்து ஒருத்தர் வந்து என்னை நம்பி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிருக்கார். ஸோ எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாச்சு. அப்போ என்ன தோணுச்சு, ஓகே உண்மையாலுமே உங்களுக்கு இ-காமர்ஸ் பண்ண தெரியுது, எனக்கு இ-காமர்ஸ் பண்ண தெரியுது, கரெக்டாக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர்கிட்ட பேசினேன், எப்படி பண்ணலாம், என்ன வேணும், நிறையா சப்ளையர்கிட்ட கேட்டேன் அந்த ப்ராடக்ட்டில். கடைசியாக ஒரு சப்ளையர்கிட்ட அந்த ப்ராடக்டை ஆக்சுவலி கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன். அவர் வந்து ஆக்சுவலி ஹாப்பிலி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். எனக்கு என்னென்னா யோசிச்சேன்னா, இப்போ நான் எங்கள் 2 பேருக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை, என்ன அவர் பார்த்ததில்ல, ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை அவர் தேடுறாரு, அது யாருக்கிட்டையுமே இல்லை. யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு விஷயத்தை நான் எப்படி லிஸ்ட் பண்ணி வச்சேன். ஸோ இது கண்டிப்பாக தேவைப்படும், இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக எப்படியா தேவைப்படும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. இது எப்படி தெரிஞ்சதுன்னா, நிறைய பேர்கிட்ட பேசும்போது, இந்த நான் இந்தியா ஃபுல்லாக ஒரு 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 ரவுண்டு போயிட்டு வந்தேன் இல்லைங்களா, இந்த மெக்கானிக்கு எல்லோரும் மீட் பண்ணல. அப்போ வந்து எனக்கு கிடைச்ச ஐடியாலஜி வச்சு ஒரு ஸ்டோர் பில்ட் பண்ணேன். முழுக்க நான் பண்ணுற ஸ்டோர் எல்லாமே பீப்புளோட ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நான் என்னென்ன பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு என்னென்ன வேணும், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் பிஸ்னஸை பில்ட் பண்ணுவோம். எனக்கு என்ன தோணுதோ அந்த பிஸ்னஸை நான் பில்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பில்ட் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் கலெக்டிவ் ஒர்க்ஸ் இருக்கணும். ஸோ எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸை நீங்கள் பில்ட் பண்ணணும். ஸோ அப்படி பில்ட் பண்ணால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு. எனக்கு காஷ்மீர்லேருந்து எல்லா இடத்துலேருந்தும் எனக்கு ஆர்டர் வந்துட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மேபி இன்னும் வந்து நாங்கள் ரேப்பிடாக க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வேலைகளை பார்த்துட்ருக்கோம். இன்னும் சில விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, அன்டிஸ்க்ளோஸ்டு, அதெல்லாம் நிறைய ஒர்க்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. மேபி இன்னும் ஒரு 6 months 1 yearக்கு அப்புறம் நான் திருப்பி வருவேன் இருக்கிறேன், இதே பாட்காஸ்ட்டுக்கு நான் வரேன். அப்போது இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ ரேப்பிடான க்ரோத் வந்து நாங்கள் மீட் பண்ணிருக்கோம், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ரைட். இப்போது நீங்கள் வந்து புத்தகங்கள் 2 புக்ஸ் நான் படித்தேன் அப்படின்னு, தி எவரிதிங் ஸ்டோர், அந்த சாம் வால்டன் புக், 2 புக். ஆமாம், அந்த புத்தகங்கள் நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? அதாவது அந்த புத்தகங்கள் வந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுச்சு, அது என்ன டேக்அவே கொடுத்துச்சு, அது என்ன இம்பேக்ட் உங்களுக்குள்ள உருவாக்குச்சு? சார், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாடல் உங்களுக்கு தோணும் சரிங்களா, ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போது நீங்கள் புக்ஸ் படிப்பீங்க, இதை எப்படி பண்ணலாம், ப்ராபப்ளி ஹவுன்றது உங்களுக்கு தெரியணும் சரிங்களா. அந்த புக்ஸ் படிக்கிற வழியாக உங்களை வந்து அந்த பாத்து இருக்கும் தெரியுங்களா, அந்த பாத்து வந்து ஈஸி ஆகிடும். ஸோ இப்படியும் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அது எப்படி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்னா, நீங்கள் அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளான் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு சப்ளையரை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குதுன்னு உங்களுக்கு அப்போ வரைக்கும் தெரியும், மார்க்கெட்டில் ஒரு வழி தான் இருக்குது. ஆனால் புக்ஸில் அது இல்லைனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி சொல்லுவாங்க சரிங்களா. எப்படியாவது நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு பெரிய பயம் இருக்கும், பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் சரிங்களா. இந்த புக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாகிடும், ஈஸியாக அந்த பாத்தை வந்து உங்களுக்கு சின்னதாகிடும். கண்டிப்பாக நீங்கள் புக்ஸ் படிக்கிறது வழியாக, நிறைய படிக்கிறது வழியாக நீங்கள் கஷ்டமாக ரொம்ப டைனமிக்காக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் ரொம்பவே ஈஸியாகிடும் சரிங்களா. இது என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறது. உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், நீங்கள் புக்ஸ் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டின்றது ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் நீங்கள் புக்ஸ் படிக்கும்போது. ஸோ ஒரு புக்ஸ் எழுதியிருக்காங்கன்னா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க, அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணது மட்டும் இல்லை, அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு தான் அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை படிக்கிறது மூலிமா நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்கள் பிஸ்னஸில் சால்வ் பண்ண முடியும். எஸ்பெஷலி நீங்கள் ஸ்டார்ட் அப்குள்ளே நீங்கள் ஹவு டு கெட் ஸ்டார்டட்னு ஒன்று இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரிங்களா கண்டிப்பாக புக்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹவுன்றதுக்கு கண்டிப்பாக புக்ஸ் ஹெல்ப் பண்ணும், அதுக்கப்புறமும் நீங்கள் படிக்கணும். ஆனால் ஹவுக்கு வரைக்கும் தான் புக்ஸு ஹெல்ப் பண்ணும் அதிகமாக. ஹவுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி வந்து இந்த ஸ்கேல் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா, அதுக்கு வந்து ஃபீல்டு ஸ்டடியும் மார்க்கெட் ஸ்டடியும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. நீங்கள் ரியலிஸ்டிக்காக மார்க்கெட்டில் போய் உட்காரணும், அந்த ஃபீல்டுலேயே இருக்கணும். அந்த ஃபீல்டில் இருந்தால் தான் நீங்கள் ஸ்கேல் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெறும் புக்ஸை வச்சு, ஆனால் நீங்கள் ஸ்கேல் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகணும். அந்த ஃபீல்டு ரிலவெண்ட் ஃபீல்ட்லேயே தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் ரியல் டைம் எக்ஸாம்பிளில் போய் நீங்கள் ரியல் டைமில் எந்த ஒரு விஷயமும் ப்ராக்டிகாலிட்டிக்குள்ளே நீங்கள் போயிடணும் சரிங்களா. தேரியாக நீங்கள் படிக்கிறத விட அடுத்தது நீங்கள் ப்ராக்டிகாலிட்டிக்கு போயிடணும். இப்போது நீங்கள் புக்ஸ் வந்து மேபி உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம், ஆனால் அது வந்து நம்மளோட மனதுக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச அந்த அறிவை வச்சு அந்த ஃப்ரேம்ஸ்குள்ளேயே தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருப்போம். மேபி அந்த நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை ஏற்கனவே பண்ண ஒரு நபர் எப்படி அதை பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போது நம்மளாலையும் இந்த மாதிரியோ இல்லை வேறு மாதிரி பண்ண முடியும். ஓகே, ஐ திங்க் நம்ம ஒரு புக்கு படிக்கிறதுனால பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத விட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட வேறு மாதிரி பண்ண முடியுங்கிற ஒரு
ஒரு கிரேட் லெசன் வந்து அதில் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நம்மளை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆவீங்க புக்ஸ் படிக்கிறதால. இப்போ நீங்கள் அந்த ஃபீல்டு ஒர்க், அதாவது மார்க்கெட் ரிசர்ச், ஆமாம், என்னதான் நம்ம புத்தகங்களை நம்ம வந்து படித்தாலும் களத்தில் இறங்கி அங்கே என்ன இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு காய்கறி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது புக்ஸில் படிக்கிறத விட காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் வேலை நடக்கும். கண்டிப்பாக. அப்போது நீங்கள் மார்க்கெட் அனாலிசிஸ் ஆர் மார்க்கெட் ரிசர்ச் அல்லது மார்க்கெட் ஃபீல்டு ஒர்க் மாதிரி நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணினீங்க? என்னென்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆட்டோமோட்டிவ் ஹப்னு, அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ்க்கான மார்க்கெட்னா பெரிய மார்க்கெட்டு ஜென்ரல் பேட்டர்சன் ரோடு, ஜிபி ரோடு, மவுண்ட் ரோடு பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கர்நாடகாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேசி ரோடுன்னு இருக்குது. சரிங்களா? நீங்கள் மும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரெயின் ரோடுன்னு இருக்குது. இந்த 3 இடத்துக்குமே நான் போயிருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா, நான் ஜேசி ரோடு போகும்போது நிறைய பேர் இந்த ஐடியாவை நான் சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்பேஸ் நீங்கள் சோர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, சப்போர்ட் பண்ணுமா கேட்டு நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் தெம், ஏகப்பட்ட பேர் சொன்னது இல்லை, இதெல்லாம் ஒத்து வராது, நாங்கள் வந்து உங்களுக்காக ஒரு ப்ராடக்ட்டு 2 ப்ராடக்ட்லாம் கொடுக்க முடியாது. ஒரு 4 நாள் 5 நாள் அலைஞ்ச போது எல்லாருமே நோ தான் சொன்னாங்க. ஸோ ஒரு தடவை நான் நல்லா வந்து வேறு மாதிரி என்னோடய ப்ரொப்போசலை வேறு மாதிரி யோசித்தேன். சரிங்களா? எனக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக பேச ஆரம்பித்தேன். இது இன்றைக்கி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இ-காமர்ஸ் தான் ஃப்யூச்சரு, நீங்கள் இன்றைக்கி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே நீங்கள் கிரெடிட் பேஸ்டு தான் கொடுக்குறீங்க, நான் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு காசு கொடுத்துருவேன். சரிங்களா? நான் காசு கொடுத்து தான் பொருளை வாங்க போகிறேன். ஸோ நீங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம் இருக்கு. அட்வான்டேஜஸை வந்து நான் வந்து கலெக்டிவ் ஆஃப் அட்வான்டேஜஸ் என்ன பண்ணேன்னா, கலெக்ட் பண்ணிக்கிட்டு நான் ஒருத்தரை போய் அப்ரோச் பண்ணேன். அவர் பேர் அத்துல். அவர் வந்து எஸ் சொல்லிட்டார், பரவாயில்ல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அவர் ஆக்சுவலி ஒரு யங் பர்சனாலிட்டி. என்ன சொல்லிட்டார், ஓகே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இன்னொன்று ஓகே ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்தது. ஏன்னா பார்ட் சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய ஹெட்டேக். நீங்கள் பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்ட் வந்து ரைட் பார்ட்டு கரெக்டான ப்ரைஸில் சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய ஹெட்டேக். சரிங்களா? நீங்கள் பார்ட்ஸை வாங்குறதுன்றது, நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ப்ராடக்ட்டை ஒருத்தவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி இன்னொருத்தவங்கள்ட்ட செல் பண்ணுறீங்க தெரியுங்களா, நீங்கள் செல் பண்ணுறதுக்கு கூட கரெக்டாக பிடிச்சிடலாம். நீங்கள் கரெக்டான ப்ரைஸு, சரிங்களா, இந்த கரெக்டான ப்ரைஸில் வாங்குறது, கரெக்டான குவாலிட்டியில் வாங்குறது ரொம்ப பெரிய பிரச்சனை. அவைலபிலிட்டி இன்றைக்கி இருந்தால் நாளைக்கு இருக்காது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அவைலபிலிட்டி, ப்ராடக்டோடைய காஸ்ட்டு, குவாலிட்டி, இது 3மே அவர்கிட்ட நல்லா இருந்தது. அத்தோன்றவர் சப்போர்ட் பண்ணார். ஸோ நான் என்ன பண்ணேன், பெங்களூர்லேருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஷிப் பண்ண ஆரம்பித்தேன். நான் பெங்களூரில் இருந்த வரைக்கும் பெங்களூர்லேருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஷிப் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி சென்னையில் போகும்போதும் அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல, அங்கேயே கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையாகவே என்ன பண்ணுவாங்க, உங்கள் கான்ஃபிடென்ஸை உடச்சிருவாங்கங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளானை பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு பக்காவாக போன உடனே உங்களை சுத்தமாக ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இதெல்லாம் ஒரு பிளானே இல்லைன்னு அப்படியே தலையில் தட்டி அனுப்பி விட்ருவாங்க. உங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா செல்ஃப் எஸ்டீம் மேலே உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். உண்மையாலுமே நமக்கு பிஸ்னஸ் கன்ஃபிட்டோன்ற மாதிரி டவுட் வர அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு காம்படிட்டர் உருவாகிறத அவங்க விரும்பவே மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் நடந்திருக்கு? நிறையா நடந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல, அந்த அத்துல்ன்ற ஒரு ஒன்று பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போவேன்ல, ஈவன் தான் அவங்க ரொம்ப நேரம் நிற்க வைப்பாங்க. ஏன் நிற்க வைக்கிறாங்க, எதுக்கு நிற்க வைக்கிறாங்கன்னு தெரியாது. உங்கள்கிட்ட ஒரு சொன்னால், நான் பாண்டிச்சேரிக்கு ஒருத்தட்ட போனேன், அவர் பேர் சொல்ல விரும்பல, அவர் எனக்கு நல்லாவே தெரியும். நான் போகிறேன், நான் நல்லாவே ட்ரெஸ் பண்ணிட்டு அப்பியரன்ஸ்லேருந்து பக்காவாக பிளான் பண்ணிக்கிட்டு இப்படி தான் அப்ரோச் பண்ணணுன்னு நான் எப்படி சொல்கிறது, எல்லாமே ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு தான் போனேன். நல்லா அப்ரோச் பண்ண உடனே அவர் ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு நான் பேசுகிறது, சார் அப்புறம் பேசுகிறேன் சார் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் ப்ரொபோசல் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சார் அப்புறம் பேசலாமா, வேலை இருக்குது. என்ன மூஞ்சியே அவர் பார்க்கல, என் முகத்தையே அவர் பார்க்கல, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு எனக்கு புரியல. எனக்கு ஒரு பீரியடில் வந்து இதுக்கு மேலே செல்ஃப் ரெஸ்பெக்டை லூஸ் பண்ண முடியாதுன்னு நான் கிளம்பி வந்துட்டேன். சரிங்களா? ஈவன் இப்போது சொல்கிறேன்னா, அவரை விட நான் அதிகமான பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன், அவரை விட நான் பெட்டராக பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே, ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குள்ளே கஸ்டமருக்கு அவர் சர்வீஸ் பண்ணுறாருன்னா, நான் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரை விட பெரிய பிரச்சனைகள் நான் சால்வ் பண்ணுறேன். அவரை விட அதிக கஸ்டமருக்கு நான் வந்து என்னுடைய ப்ராடக்டை செல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களை ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாரு, உங்களுக்கு மார்க்கெட்டில் இப்படி சொல்லிட்டாங்க, உங்களை வந்து யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணல, யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க தான். ஆனால் யாராவது ஒருத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தவங்க உங்கள் ஐடியாவை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும். நான் 4 நாள் போனேன், 5 நாள் போனேன், 6 நாள் போனால் வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் இந்த விஷயத்தையே உங்களால் டாலரேட் பண்ண முடியலன்னா நீங்கள் எதையுமே டாலரேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஐடியா எவ்வளோ பெரிய கிரேட் பிஸ்னஸ் ஐடியாலாம் ஃபஸ்ட்டு தடவை நோன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க உங்கள் பிஸ்னஸ் நல்லா வருமானா. நீங்கள் கனவு உலகத்தில் வாழக்கூடாது.
இங்கே ஒரு பிஸ்னஸை நல்லா வேலிடேட் பண்ணணும், A to Z வேலிடேட் பண்ணி உங்களுக்கு ஓகே கண்டிப்பாக இது ப்ராஃபிட் மேக் பண்ணும், இது பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணும், இந்த பிஸ்னஸ் வந்து மார்க்கெட்டுக்கு தேவை, சரிங்க, சொசைட்டிக்கு தேவைன்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சரிங்க, எதையுமே ப்ராப்பராக வேலிடேட் பண்ணாமல் நான் மார்க்கெட்டுக்கு போனேன்னா அது கரெக்டாக இருக்காது. சரிங்களா? மார்க்கெட்டுக்கு போகும்போது இனிஷியல் ஸ்டேஜ் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போது நான் சொல்கிறேன்ல, இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு நான் யாரெல்லாம் போய் அப்ரோச் பண்ணால அவங்களெலாம் நான் அப்ரோச் பண்ண வேணாம், ஃபோன் பண்ணி சொன்னாலே எனக்கு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை தேடி வருவாங்க. அவ்வளோதான். ஐ திங்க் இப்போது உங்களுடைய ஸ்டோரியில் ஒரு விஷயம் சொன்னீங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸை வந்து டிஸ்கவர் பண்ணீங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கான சொல்யூஷன் எங்கேயும் இல்லை, சரி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் பிஸ்னஸ் மாடலை டிஸ்கவர் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறதையே அப்ரோச் பண்ணுறாங்களே, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் இப்போது நிறையா யூடியூப்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிஸ்னஸ் மாடல்ஸை பேஸ் பண்ணி நிறையா வீடியோஸோ நிறையா இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிஸ்னஸ் நம்ம பண்ண முடியுமா, நம்ம சூட் ஆகுமா, இல்லை ரெண்டு பேருமே பார்ப்பாங்க. அது ஒன்று ஆக்சுவலாக வந்து நமக்கு அந்த சூட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் சில பேர் பார்ப்பாங்க. சில பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே ஒரு பிஸ்னஸை செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அப்ரோச் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொழில் அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு தொழில் முனைவோர் வரணும்னா ஒரு டிரான்சிஷன் தான் நடக்கணும், அப்படியே ஒரு மாற்றம் நடக்கணும். இங்கிருந்து இந்த பேஸ்க்குள்ளே தான் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்கணும். நிறைய பேர் வந்து டக்குன்னு தொழிலுக்குள்ளே குதிச்சிடுறாங்க, டிரான்சிஷன் அப்படிங்கிறது இல்லை, ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சார் ரொம்ப சிம்பிள் சார். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா எம்விபின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்புக்கு பொதுவாக மினிமம் வையபிள் ப்ராடக்ட், அதை வந்து பைலட் ஸ்டடின்னு சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற $1 trillion $1 billion கம்பெனியில் $1 trillion கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் மாடல் வந்திருக்கும், அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். அதில் வந்து ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பிஸ்னஸ் மாடலில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்களுக்கு தோணும் சார். 10 நாள் கழிச்சு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும், நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. 20 நாள் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும். சரிங்களா? அந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி லிட்டில் பை லிட்டில் அதை வந்து அவங்க பில்ட் பண்ணுவாங்க, கூடவே ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஹியூஜாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பிஸ்னஸ் மாடல் ஓகே இவ்வளோ காசு போட்டால் இவ்வளோ அவுட்கம் வந்துடும், இவ்வளோ போட்டோம், இப்போ நீங்கள் 1 crore இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ப்ராஃபிட்டபிள் ஆகிடும். அப்படி இல்லை, அப்படி எந்த பிஸ்னஸுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களே, அதில் ட்ராவல் பண்ணால் தான் அந்த என்னென்ன பிரச்சனை இருக்குன்னே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கே 1 year ஆகிடும். நீங்கள் இன்றைக்கே போட்டு இன்றைக்கே பிஸ்னஸ்லாம் எந்த பிஸ்னஸும் நடக்காது. ஈவன்டோ அது கிரேட்டஸ்ட் பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ் நீங்கள் ஒரு மாடல் வச்சுருந்தாலும் அதெல்லாம் நடக்காது. நீங்கள் ஆக்சுவலி இன்னொன்று விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ணுறது பிஸ்னஸ் சரியாக தப்பான்றதே நீங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் தான் அதுவே தெரியும். அது வரைக்குமே வந்து ஒரு ஹோப்பில் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட் எந்த பிஸ்னஸ்லையும் பண்ணக்கூடாது. ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லிட்டில் பை லிட்டில் தான் பிஸ்னஸ் க்ரோ ஆகுமே தவிர, நீங்கள் வளர்ந்த எந்த கம்பெனி வேணாலும் பார்த்துங்க, இந்தியாவில் வேர்ல்டு வைடு ரேப்பிட் க்ரோத்லாம் ஒரு பீரியடில் ரேப்பிட் க்ரோத் வந்திருக்கும். ஒரு 10 வருஷம் பண்ணியிருப்பாங்க, உடனே ஒரு ரேப்பிட் க்ரோத் வந்திருக்கும். 5 வருஷம் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரேப்பிட் க்ரோத் வந்திருக்கும். ஒரே வருஷத்தில் ரேப்பிட் க்ரோத் கம்பெனிஸ்லாம் அப்படி இருந்தாலும் அது எவ்வளோ சீக்கிரம் ஃபாலோ ஆகிருக்குன்னு நீங்கள் ஹிஸ்ட்ரி பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார்ட் அப் பேர் சொல்ல விரும்பலை. சரிங்களா? எவ்வளோ பிஸ்னஸ் டன்ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? வாட் ஹேப்பன் டு டன்ஸோ? கேள்விப்பட்டது. டன்ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. நிறைய பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்குள்ளே நான் போகல, என்ன ஏதுன்னெலாம் எனக்கு தெரியல. ஸோ நிறைய உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு எப்படி வேணாலும் ஃபாலோ ஆகலாம். ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் பில்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எடுத்த உடனே இவ்வளோ அமௌண்ட் போட்டால் இவ்வளோ அவுட்கம் வரும்னா வராது. எனக்கு அப்படி வருமா இல்லான்றது அதை வந்து நான் கண்டிப்பாக அட்வைஸ் யாருக்கும் பண்ண மாட்டேன். ஸ்டார்ட் ஸ்மால். சரிங்களா? ஸ்டார்ட் ஸ்மால். சரிங்களா? அதுக்கப்புறம் தன்னால் அது பெருசாகும். ரைட். ஒரு புக்கு கூட இருக்குது இல்லைங்களா, மினிமம் MVP? ஆமாம், திங்க் இருக்குது. பேர் ஞாபகம் வரல. அப்படி ஒரு புக் இருக்குது ஆக்சுவலி, MVP பேஸ் பண்ணி ஒரு. ஆமாம், அது ரொம்ப கம்மியான பேஜஸ் தான். ஆமாம், அதை நான் படிச்சிருக்கேன். இட்ஸ் கிரேட் புக். ஓகே. அண்ட் நீங்கள் இப்போது 8வது வெப்சைட் ஓகே ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஆரம்பித்த அந்த 7 வெப்சைட்டுக்கு என்னாச்சு? அது ஒரு ட்ராஜடி ப்ரோ. அது என்ன சொல்கிறதுனா, பிஸ்னஸ் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாதவங்களை விட தெரிஞ்சவங்க அதிகமாக உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க.
இது எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நிறைய பேர் நான் அப்ரோச் பண்ணி, அப்போ நம்மக்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கும், லிட்டில் மணி. இப்போ அவங்க ஒரு 20,000 கேட்குறாங்கன்னா நம்மளால் ஒரு 15,000 கொடுக்க முடியும், 10,000 கொடுக்க முடியும். இப்படி தான் நாங்கள் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு தடவை பண்ணதும் எனக்கு ஒருத்தர் கூட பண்ண, அதுவும் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த வெப் டெவலப்மெண்ட் வெப் டெவலப்மெண்ட் வெப்சைட் கண்டிப்பாக சார், வெப்சைட். அதுக்கப்புறம் மதுரையில் ஒருத்தர் கூட நான் பண்ண, அவர் கம்பெனி பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் வந்து பெரிய பிரச்சனை எனக்கு கொண்டு வந்துட்டார். அவர் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்னால் அது இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. என்ன நடந்திருக்கு, அவர் சைட்டை வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. நல்லா பார்த்துங்க, அவர் சைட்டை வந்து யாரை ஹேக் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் என்னோடய சைட்டு. அவர்கிட்ட தான் நாங்கள் பண்ணோம். சரிங்களா, என்ன நடந்தது, நான் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து ஒருத்தவரை வச்சு இதை வந்து எப்படி ரெடி பண்ணலாம்ன்ட்டு சொல்லிட்டு SQL இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது. சரியா, என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதுக்கு SQL இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது. அதை கொடுத்து நான் ஒருத்தவர்கிட்ட வச்சு நான் பார்க்க வச்ச உடனே நீங்கள் SQL இன்ஜெக்ஷன் பண்ணதால் தான் சைட்டு கம்ப்ளீட்டாக எங்கள் டோட்டல் சைட்டு ஹேக் ஆகிடுச்சுன்னு என் மேலே பழிய போட்டு நீங்கள் எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தாகணும், அவ்வளோ காசு கொடுத்தாகணுன்ட்டாங்க. இது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் இந்த பிரச்சனை போச்சு. என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போலாம் 2.5 லட்ச ரூபா கேட்டாங்க. 2 லட்ச ரூபா தட் வாஸ் எ வெரி பிக் அமௌண்ட் ஃபார் மீ. 2.5 லட்சத்தை நான் கொடுத்து இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம தப்பு பண்ணலை, ஸோ இதை எப்படியாவது சரி பண்ணிவிடுவோன்ட்டு என் ஃப்ரெண்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான், என் சைட்டு ஹேக் ஆனதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தான். ஸோ அப்படி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டோம், ரொம்ப நாள் ஆகி இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியல. அவங்க ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கூட அப்படி இப்படின்லாம் முடிவு பண்ணாங்க. என் ஃப்ரெண்டு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சான். நான் SQL இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஹேக் ஆகிருக்கு, இது எப்படி ஹேக் ஆச்சுன்னு கேட்ட உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் மேலே தான் தப்பு, நான் வேறு வழி இல்லாமல் உங்களை வந்து நாங்கள் ப்ளே பண்ணிட்டோம். அதை அவங்கன்னா ஒத்துக்கலை. ஸோ அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒருத்தவர்கிட்ட இன்பராஜ்னு ஒருத்தவர்கிட்ட போனேன். நான் ஒரு டெக்னாலஜியில் கேட்டால் அவர் ஒரு டெக்னாலஜியில் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா நடக்கும் சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பிளான்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபெயிலருக்கு ரெடியாக தான் இருக்கணும். நிறைய ஃபெயிலருக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும். நீங்கள் ரெடியாக இல்லாமல் சர்ப்ரைஸாக நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, ஓ நான் என்ன எப்படி ஆகிடுச்சு அப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆகிடுச்சு அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் 20 தடவை 30 தடவை நடக்குதான். நீங்கள் ஒரு பீரியடில் இவ்வளோ பெரிய ரேப்பிடான க்ரோத் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. இந்த பிரச்சனையும் வந்து அதை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சமாளிச்சிருக்கேன். நிறைய இன்னும் பிரச்சனை வந்துக்கிட்டு அது இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்கும், நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம். என்டர்ப்ரனர்ஷிப்பில் ப்ராப்ளத்தை பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக யோசிக்கவே கூடாது. அது டெய்லியும் வரும், டெய்லியும் போகும். அதனால் அது ஒரு விஷயமே இல்லை. ஸோ இதெல்லாம் தாண்டி பண்ணுறது தானே அப்புறம் பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்துட்டீங்க. நீங்கள் இதுதானே வாழ்க்கைன்னு முடிவாயிடுச்சு. நீங்கள் என்ன வேறு வழியும் நீங்கள் பின்னாடியும் போக முடியாது, திருப்பி வேலைக்கெல்லாம் போக முடியாது. நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இதை எப்படியாவது சமாளித்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போக ஆகணும். அவ்வளோதான். அதே தான் நான் பண்ணேன். இப்போதைக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கு சார். உங்களை நிறைய பேர் ஏமாற்றுவாங்க, ஆனால் எல்லோரும் ஏமாற்ற மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் உங்களை ஏமாற்றுவாங்க, எல்லோரும் நிச்சயமாக ஏமாற்ற மாட்டாங்க. சரிங்களா, யாராவது ஒருத்தவங்க 2 பேரும் உங்கள் கஷ்டம் புரிஞ்சு எத்திக்ஸ் பார்ப்பாங்க. கண்டிப்பாக ஒருத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, வாங்கின காசுக்கு வேலை செஞ்சு கொடுத்துடணும்னு எத்திக்ஸ் பார்க்குறவங்க, அந்த மாதிரி எத்திக்ஸ் பார்க்குறவங்க என் வாழ்க்கையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி பீப்புள் ஹெல்ப் பண்ணதால் தான் இன்றைக்கி இந்த ஸ்டார்ட் அப் என்னால் ரன்னே பண்ண முடிஞ்சுது. என்னை ஏமாத்துறவங்க, நான் இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன், என்ன நிறைய பேர் ஏமாத்துறாங்க இல்லைங்களா, யாருமே என் அளவுக்கு ஷைன் ஆகலை. அவங்க ஷைன் ஆகவும் மாட்டாங்க. அவங்க எத்தனை பேர் ஏமாற்ற முடியும் இந்த மாதிரி? ஸோ அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. என்னை ஏமாற்றினாங்கன்னா அவங்க ஷைன் ஆக மாட்டாங்க, அவ்வளோதான். நான் விட்டுட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ ஒரு ரீசெண்டாக கூட 1 வீக் முன்னாடி ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணார். ஸோ அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது. அடுத்த ஸ்டெப் என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட், அவ்வளோதான். நீங்கள் என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்றதை நீங்கள் யோசிக்க முடியாது. ஸோ அதனால் ஹேப்பன் இஸ் ஹேப்பன்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டெப் என்னான்னு பார்த்துட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போது நம்ம அப்படியே இந்த இ-காமர்ஸ் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் ஸ்பேஸ்க்குள்ளே வரும். ஓகே, இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து ஓனாக உங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். ஏன் வந்து நம்ம ஓனாக பில்ட் பண்ணணும்? ஏன் வந்து ஏற்கனவே இருக்கிற வெப்சைட் அமேசான் இருக்குது, நிறையா ஓகே இ-காமர்ஸ் வெப்சைட் எல்லாமே இருக்குது, ஓகே, பிரபலமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகே, ஏன் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஓனாக பண்ணணும்? சார் ரொம்ப சிம்பிள் சார். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை, சரிங்களா, ஒரு பெரிய பிஸ்னஸ் நீங்கள் நான் வந்து ஸ்மால் பிஸ்னஸ், நான் ஒரு பேக்கரியோ நான் ஒரு சின்ன பிஸ்னஸோ நான் ரன் பண்ணலை. நான் பண்ண வேண்டியது ஒரு ஆட்டோமோட்டிவ் ஸ்பேர் பார்ட்ஸ் மார்க்கெட். இது வந்து ஜென்ரேஷனல் பிஸ்னஸ், சரிங்களா. இது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காதுன்ற மாதிரிலாம் இல்லை, எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் இதிலே வந்து எனக்கு மல்டிபிள் ஆப்ரேஷன் நான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 1000 கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எனக்கு வேணும். எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். இது எல்லாமே ஒரு இடத்துல இருக்கிற CMS, அதை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த தேர்ட் பார்ட்டி ஷாப்பிஃபை,
காமர்ஸு, வேர்ட் ப்ரெஸ்ஸு, ஓப்பன் கார்ட்டு இவங்களாம் இருக்காங்க. இவங்ககிட்ட தான் மேக்ஸிமம் வந்து போவாங்க. எனக்கு அது வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணுமோ அதை நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதை நானே க்ரியேட் பண்ணிக்கணும், நானே டெவலப் பண்ணணும். சரிங்களா சார்? நான் பல ஆங்கிளில் யோசிப்பேன் சார். எனக்கு அவங்க ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, எனக்கு அது இப்படி இருந்தால் தான் ஒத்துரும் நான் யோசிப்பேன். சரிங்களா? ஸோ எனக்கு என்ன வேணுன்றத இப்போது நமக்கு வீடு கட்டுறோன்னா நம்ம பார்த்து தானே கட்டுவோம். சரிங்களா? ஸோ அதனால் ரெண்டல் இருக்கணும்னா எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. நமக்கு வீடு கட்டணும்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு இப்படி வேணும், இது இப்படி வேணும், இது இப்படி வேணுன்றது இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் கோடில் தான் நான் பில்ட் பண்ணணும். ஃபஸ்ட்லேருந்தே என் ஐடியா இதுதான். நான் எனக்கு அப்போதுலேருந்து நான் வந்து எனக்கு இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி நீங்கள் சொல்கிறீங்கள, நான் தேர்ட் பார்ட்டி வேணான்னு நான் எப்போவும் முடிவு பண்ணிட்டேன் சார். நிறைய பேர் என்னை வந்து எவ்வளோ பேர் ஃபோர்ஸ்லாம் பண்ணாங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பதிலாக ரெடிமேடாக பண்ணி வச்சுருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் அதுக்கு சார்? அதுதான் சார் நான் சொன்னேன். இப்போது ஒன்று வந்து டேட்டா ப்ரீச் ஆகக்கூடாது சார். நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியணும். சரிங்களா? என்ன நடக்குது, டேட்டா ப்ரீச் ஆகக்கூடாது ஒன்று. ஸோ டிபெண்டன்சி சார், டிபெண்டன்சி தான் பிரச்சனை. நீங்கள் வந்து அதை சார்ந்து இருக்கக்கூடாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணும், எனக்கு இப்போ வேணும் அப்படி வேணும்னா ஓன் கோடிங்கில் அதை நானே பில்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தேர்ட் பார்ட்டி போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அவன் என்ன ப்ளக்இன் கொடுக்குறானோ அதை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இது நாங்கள் இப்படி தான் பண்ணியிருக்கோன்னா சரிங்களா, அவனே ஒன்று ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக ஒன்று பண்ணி வச்சுருப்போம், அதை தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஓனாக எதுவுமே பில்ட் பண்ண முடியாது. அதில் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. புரியுங்களா? என்கிட்ட எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. நான் இன்றைக்கி வந்து இந்த பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணுவேன், நாளைக்கு வேறு பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணுவேன். நான் வேறு என்ன எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஏகப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நான் கொண்டு வருவேன். இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்கன்னான்றது எனக்கு தெரியல. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து நான் டிபெண்டன்சியில் இருக்கக்கூடாது. சார் நாளைக்கு அந்த கம்பெனியை முடிச்சுட்டு சப்போர்ட் இல்லைன்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நடக்கலாம். அப்போ நடக்காதுன்னு நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டிபெண்டன்சியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது சார். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அது இவ்வளோ பெருசாக நீங்கள் ப்ராடக்ட்லாம் பில்ட் பண்ணிவிட்டு சரிங்களா, திடீர்னு நாளைக்கு வந்து ப்ராப்பரான சப்போர்ட்டோ நம்ம கேட்குற மாதிரி விஷயங்கள் அது இல்லைன்னா அது சிரமம் சார். ரொம்ப பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இகாமர்ஸ் ஸ்டோர் எல்லாமே ஓனில் தான் பண்ணுறாங்க. ஏன் அவங்க பண்ணுறாங்க? ஒரு பீரியடில் ரேப்பிடாக க்ரோத் ஆகும்போது சரிங்களா, இப்போ சிஎம்எஸ் இப்போ நீங்கள் தேர்ட் பார்ட்டியில் பண்ணிவிட்டு ரேப்பிடாக க்ரோ ஆகும்போது அன்றைக்கி வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ண தான் போகிறீங்கன்னா நீங்கள் இனிஷியலே அதை பண்ணிவிட்டு போயிடுங்க. ஆரம்பத்தில் அதை நீங்கள் பண்ணிவிட்டு போயிடுங்க. நீங்கள் இடையில வந்து நீங்கள் கஷ்டப்படுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ எனக்கு எப்பயுமே ஃப்யூச்சரிஸ்டிக் தான் சார் நான் திங்க் பண்ணுவேன் எப்போவுமே. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பிஸ்னஸ்னாலே ஃப்யூச்சரிஸ்டிக் விஷயம் தானே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். இதுவே ஆன் தி அதர் ஹேண்டு நீங்கள் ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க, சின்ன ஒரு ஃப்ளவர் பண்ணுறீங்க, பொக்கெட் பண்ணுறீங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சிஎம்எஸ் ஓகே. சரிங்களா? நான் பெருசாக பண்ண போகிறேன், நான் இந்தியா ஃபுல்லும் எனக்கு ஒரு 1 lakh கஸ்டமர் வரணும், ஒரே டைமில் கன்கரண்ட்டாக எனக்கு வந்து 10,000 பேர் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அவங்களுக்கு சிஎம்எஸ் அட்வைசபிள் இல்லை, ஸ்ட்ரிக்ட்லி அட்வைசபிள் இல்லை. ஓகே. இப்போது அந்த மாதிரி வந்து நான் தொழில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஐடியா வச்சுருக்கிறவங்க ஓகே எடுத்த உடனே அவங்க வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம தனியாக பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய ரிஸ்க் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும். பட் அதெல்லாம் ஏற்கனவே ஒருத்தங்க பில்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுருக்கிறாங்க. நம்ம ஜஸ்ட்டு போய் நம்ம விற்றா போதும், அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இதில் ஒரு ஓன்னாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? இது இல்லைங்க சார். நீங்கள் ஓனாக வந்து உங்களோட இகாமர்ஸ் வெப்சைட்டை நீங்கள் ரன் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்? சார் ஓனாக நீங்கள் ரன் பண்ணுறதால ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நான் சொன்னது டிபெண்டன்சி தான் சார். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் டிபெண்டன்சி. ரெண்டாவது உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு ரிப்போர்ட்டுக்கு இப்படி வேணும், நான் பர்ச்சேஸ்க்கு நான் இந்த மாதிரி ஆட் பண்ணணும், ஜிஎஸ்டி காலம் நாங்கள் எக்ஸ்ட்ரா போடணும். சரிங்களா? நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா சிம்பிளாக சொல்லணும், கஸ்டமர் ரிவ்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வீடியோ ரிவ்யூவாக போடணும், ஆடியோ ரிவ்யூவாக போடணும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லா சிஎம்எஸும் உங்களுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியாது சார். நான் முன்ன சொன்ன மாதிரி சார், நீங்கள் வந்து ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி ஃபிசிக்கலி ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று வேணும்னா, புரியுதுங்களா? ஆல்டர்னேட்டிவாக வேணும்னா அதுக்கு நீங்கள் சிஎம்எஸ் போகலாம், தேர்ட் பார்ட்டி போகலாம். நீங்கள் எந்த ஷாப்பிஃபையோ யூகாமர்ஸ் பூகாமர்ஸ் எது வேணாலும் போகலாம். நீங்கள் புதுசாக ஒரு பெரிய பிஸ்னஸ் பில்ட் பண்ண போகிறீங்கன்னா இகாமர்ஸ் தான் ஒரே சோர்ஸ். நீங்கள் பிஸ்னஸை உங்கள் ப்ராடக்டை வாங்குறதுக்கு ஒரே வழி இகாமர்ஸ் தானா, நீங்கள் ஓனாக பில்ட் பண்ணுறது அதுதான் நல்ல விஷயம், அதுதான் அட்வைசபிள். ஸோ அதனால் எனக்கு பர்சனலி நான் சொன்னேன் சார், நான் டிபெண்டன்சியில் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் சார். இது என்னோட மைண்ட் செட். எப்படி மற்றவங்க நிறைய பேர் அவங்களுக்கு செலவு, நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும், எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதில் என்ன தான் இருக்குது? இப்போது அமேசான் ஒன்று பண்ணும்போது ஸ்பேர் வேர்ஷன் ஒன்று பண்ணுறதுல என்ன பிரச்சனை? இப்போ அவங்களும் பண்ணியிருக்காங்கல்ல. ஆமாம். எதுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க? அப்போது அதில் அட்வான்டேஜஸ் இருக்கிறதால தானே அதில் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்னு ஒன்று பண்ணியிருக்காங்க, எதுக்கு பண்ணியிருக்காங்க? ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணிட்டு போவோம். ஓகே. இப்போது நீங்கள் ஓனாக நமக்கான ஒரு இகாமர்ஸ் ஸ்டோரை
நம்ம உருவாக்குறோம். ஆமாம். நம்ம வந்து நீங்கள் இதில் அட்வான்டேஜஸ் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். ஐ திங்க் இதில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் இருக்கிறத நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ அமேசானில் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிற நிறையா பேருக்கு செல்லரோட டீட்டெயில்ஸ் தெரியாது. ஆமாம். அவங்க பிளைண்ட்லி அமேசான்ற பிராண்டில் தான் அவங்க வாங்குறாங்க. ஆமாம். ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா கூட அமேசானை தான் புகழ்வாங்க. ஆமாம். நல்லா இல்லை அப்படின்னா அமேசான் அப்படிங்கிற அந்த ப்ளேமே அவங்க எடுத்துக்கிறாங்க. ப்ளேம் கிரெடிட்ஸ் ரெண்டுமே வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு தொழில் ரீதியாக நான் ஒரு பிராண்டாக மாறணும் அப்படின்னா இது கண்டிப்பாக பாதிக்கும் இல்லையா? ஏன்னா நான் யாருன்னே தெரியாது. நான் வந்து ஒரு பொருளை விற்றுக்கிட்டு இருக்கேன். இது நான் வந்து இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் வந்து ஒரு கடை வச்சுருக்கேன், ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து என் கடையில் வாங்க வர்றீங்க, இந்த பொருள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லை அப்படி ஒரு நபருக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது, இங்கே வாங்கினேன், இங்கே தான் நான் வாங்கினேன், நல்லா இருக்குது, நல்லா கடை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கடையை பற்றி ஒரு ஸ்டோரியோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸையோ நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஓகே. ஆனால் இதுவே நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் அமேசானில் தான் வாங்குகிறேன். அது எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் கூட நான் அமேசானில் தான் வாங்குறேன். மேபி அந்த பிராண்டுங்கிற ஒரு விஷயம் எங்கே வரும்னா, நம்ம என்ன ப்ராடக்டை வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த பிராண்டுங்கிற ஒரு விஷயம் இதாகுமே தவிர, செல்லர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நம்மளால் பார்க்க முடியாது. நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்க. ஓகே. அப்படி தான் அதில் செல்லரை பார்த்து எல்லாருமே வந்து வாங்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஐ திங்க் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓனாக ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரை பில்ட் பண்ணுறதுனால என்ன விஷயத்த நீங்கள் அது கூடவே பில்ட் பண்ணுறீங்க? இப்போது சார், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாய் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஒரு டாய் கம்பெனி ஒருத்தர் வச்சுருக்காரு, XYZ அந்த டாய் கம்பெனி, அது பிராண்ட் நேம். அவர் வந்து அமேசானில் செல் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 1000 டாய் செல் பண்ணுறாரு, 2000 டாய் செல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே போகும்போது ஆர்டர் என்ன வரும்னு, அவங்களுக்கு என்ன அமேசானில் ஆர்டர் பண்ணேன், அமேசானில் டாய்ஸ் ஆர்டர் பண்ணணும் போது யாரும் கொண்டு போயிட்டு அதே இவங்க என்ன டாய் XYZ ஆர்டர் பண்ண போகிறதில்ல. புரியுதுங்களா? அமேசானில் போய்ட்டு டாய்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இதே XYZ டாய் கம்பெனி ஒரு இ-காமர்ஸ் செக்மெண்ட்குள்ளே வந்தாங்கன்னா, இங்கே அமேசானில் நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை விட 4 மடங்கு 5 மடங்கு பெட்டராக பிஸ்னஸ் பண்ண முடியும். இவங்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அமேசான் மாதிரி நம்மளால் இ-காமர்ஸ் ஸ்டோர் பில்ட் பண்ண முடியாது. இ-காமர்ஸ்ன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் வாட் இஸ் இட் கால்டு செக்மெண்ட்டு. ஸோ அது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இ-காமர்ஸ் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. சரிங்களா? இ-காமர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக் ஜென்ரலான ஒரு விஷயம் தான், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை பொறுத்து. சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் வேணும்னா உங்களுக்கு சர்டன் திங்ஸ் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு டொமைன். சரிங்களா? இப்போ XYZtoys.com அந்த மாதிரி ஒரு டொமைன் நீங்கள் கோடாடியிலையோ, சரிங்களா, நீங்கள் எதில் வேணாலும் நேம் சீப்பில் எதில் வேணாலும் வாங்கிக்கலாம். நிறைய டொமைன் ப்ரொவைடர் இருக்காங்க. அதிகபட்சம் 1000 ரூபாய் வரும். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு ஒரு ஹோஸ்டிங் வேணும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஹோஸ்டிங்கை நீங்கள் இதே கோடாடியில் வாங்கிக்கலாம், இல்லை ஹோஸ்டிங்கரில் வாங்கிக்கலாம், ப்ளூ ஹோஸ்ட்டில் வாங்கிக்கலாம். இது அதிகபட்சம் ஒரு 5000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் வருஷத்துக்கு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா ஒரு வெப்சைட் வேணும். சரிங்களா? ஸோ ஒரு வெப்சைட்டு அட்மின் பேனலோட, யூசர் பேனல் அட்மின் பேனலோட ஒரு வெப்சைட் நீங்கள் எந்த டெக்னாலஜியில் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் எப்படி சொல்கிறது, Node.jsல பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, நீங்கள் PHP சைட் ஒன்று பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு சைட் பண்ணிங்கன்னா நம்ம ஹார்ட்லி எவ்வளோ ஒரு 2 lakh rupeesலேருந்து 3 lakh rupees கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், iOS அப்ளிகேஷன். இது வந்து டார்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ளட்டர்னு இப்போ பார்ப்பீங்க நீங்கள்ங்களா, ஃப்ளட்டர் கூகுளோடது தான். சரிங்களா? டார்ட்ன்ற ஒரு லாங்குவேஜில் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து 1500 சம்திங். நீங்கள் ஒரு தடவை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அக்கௌண்ட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் 1000 அப்ளிகேஷன் கூட போட்டுக்கலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் iOS மட்டும் சம்திங் ஒரு 9000 கிட்ட வரும் வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணுற மாதிரி. இவ்வளவு தான் மொத்தமாகவே இதை நீங்கள் பில்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, சரிங்களா, நீங்கள் ஒரு டெவலப்பர்கிட்ட இப்படி தான் வேணும், எனக்கு டாய்ஸ்க்கு இப்படி வேணும், இத்தனை செக்மெண்ட் வேணும், இத்தனை கலர் வேணும், இதெல்லாம் ஆல்ரெடி ரொம்ப பழசு. சரிங்களா? ஈஸியாக அவங்க வந்து உங்களுக்கு ஒரு 2 months 2.5 months பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணி கொடுத்த உடனே என்ன அமேசான் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பிராண்டை உங்கள் ப்ராடக்ட்டை நீங்களே விற்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கூகுள் ஆட்ஸ் போடலாம், சோஷியல் மீடியா ஆட்ஸ் போடலாம். சரிங்களா? SEO பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களே பண்ணலாம். நீங்களே ஈஸியாக ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோராகவே நீங்கள் ஆயிடலாம். சரிங்களா? நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் விற்று 1000 ப்ராடக்ட் விற்று நீங்கள் ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்கன்னா அதை விட பெட்டராகவே நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். பட் இதுக்கு பண்ணுறது கொஞ்சம் பொறுமை வேணும். ஆனால் இம்பாசிபிள்லாம் இல்லை. சரிங்களா? இன்றைக்கி மட்டும் ஆல்மோஸ்ட் ஏஷியாவில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2500லேருந்து 3000 இ-காமர்ஸ் ஸ்டோர் உருவாயிட்ருக்கு ஏஷியன் கான்டினென்ட்டில். சரிங்களா? எல்லாருமே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெரிய பிரச்சனை யாரும் பண்ணாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா, இதை பார்த்து பெருசாக பயப்படுறாங்க.
சரிங்களா. இ-காமர்ஸ் ரொம்ப காமனான விஷயமாயிடுச்சு. சரிங்களா. நீங்கள் அதில் இவ்வளோ நீங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் ப்ராடக்ட் ஒரு 2000 ப்ராடக்ட் 3000 ப்ராடக்ட்லாம் விற்குதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் தனியாக ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் அட்வைசபிள். நான் அதுதான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் தனியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்னும் பெட்டராக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போது இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா, இது வந்து நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதை வெப் டிசைன் பண்ணுறவங்களோ அவங்களுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு மெயினான ஒரு கேள்வி, கரெக்டான நபரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? பிகாஸ் நீங்கள் 2 பேரையும் பார்த்துருக்கீங்க. அந்த 8 வெப்சைட்ஸில் வந்து 7 வெப்சைட்ஸ் 8 வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் அந்த விஷயங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? ஓகே. இப்போது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வெப் டிசைனரை நான் அப்ரோச் பண்ணுறேன்னா கரெக்டான வெப் டிசைனரை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? எப்படி இருப்பாங்க அவங்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு விஷயம் சார். சரிங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ சார். இது வரைக்கும் அவங்க எவ்வளோ இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது இவங்கக்கிட்ட எவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ கிளைண்ட்ஸை இவங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஸோ என்ன மாதிரி சைட்டில் அவங்க பண்ணியிருக்காங்கன்றதான் இது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, எந்த ஒரு டெவலப்பரும் சரிங்களா. இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்குன்னு. சரிங்களா. இப்போ இந்த ஃப்ரீலான்சிங் இருக்கா இல்லைங்களா, இந்த ஃப்ரீலான்சிங்கிட்ட போனீங்கன்னா இப்போ 5 லட்ச ரூபாயில் பண்ணுறதை 2.5 லட்ச ரூபாயிலே பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு வேளை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாலோ எது பண்ணிட்டாலோ நீங்கள் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதில் என்னென்னா, ரொம்ப நீங்கள் பெரிய கம்பெனியும் பண்ண வேணாம். சரிங்களா. சின்ன கம்பெனியை நீங்கள் அப்ரோச் பண்ண வேணாம். ஒரு மினிமலாக ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரீசனபிள் சைஸ் இருக்க கம்பெனி இருக்கும். ஒரு 8 எம்ப்ளாயி இருப்பாங்க, 10 எம்ப்ளாயி இருப்பாங்க, ரீசனபிளாக சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் மட்டும் இப்படியே பண்ணிவிடுங்க, இதுதான் இ-காமர்ஸ் ஸ்டோர்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. நீங்கள் வாட்ச் பண்ணணும். நீங்கள் வந்து வீக்லி 2 times 3 times அவங்க கூட நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணணும். நீங்கள் டீம்ஸ்லையும் எதுலேயுமே நீங்கள் கூகுள் மீட்டும் அவங்க வந்து உங்களுக்கு டெமோ காமிப்பாங்க. இதுதான் ஸ்டெப் 1 முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்களோ, எடுத்த உடனே எல்லாருமே ஒயர் ஃப்ரேம் தான் போடுவாங்க. ஒயர் ஃப்ரேம் முடிஞ்சிருச்சு. டிசைன்ஸ் ஒயர் ஃப்ரேம்ன்றது இது இப்படி தான் வரும், இது இப்படி தான்ற ஃபங்க்ஷனாலிட்டி டிசைன்ஸ் காமிப்பாங்க. சரிங்களா. அது முடிஞ்ச உடனே தான் அவங்க டெவலப்மெண்ட்னே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அட்மின் பேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா, யூசர் பேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, இந்த ப்ராடக்ட் இப்படி தான் வரணும், இங்கே ரிவ்யூ இப்படி தான் வரணும், இங்கே சர்ச் பார் இப்படி தான் வரணும், லோகோ இப்படி தான் வரணும். சரிங்களா. சோஷியல் மீடியா ஐகான்ஸ் இப்படி தான் வரணுன்றத. சரிங்களா. அவங்க வந்து உங்களுக்கு வீக்லி ஒரு 1 or 2 மீட்டிங்ஸ் கூட ஓகே. ஆனால் நீங்கள் அவங்க கூட ட்ராவல் ஆகணும். இந்தாப்பா நீ கேட்ட ஒரு 2 லட்சம் கொடுத்துட்டேன் 3 லட்சம் கொடுத்துட்டு பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவுட்புட் தப்பாகும். நீங்கள் அது கூடயே ட்ராவல் ஆகணும். நீங்கள் உங்களுக்கு அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் அதில் இருக்கணும். எனக்கு எதுவுமே தெரியாது பிளைண்டாக ஒருத்தனை போய் நான் கொடுக்குறேன்னா அவங்க பண்ணி கொடுத்தா தப்பாக சரியாக நீங்கள் எப்படி வேலிடேட் பண்ணுவீங்க? கரெக்ட். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட ட்ராவல் ஆகும். நான்லாம் ஒவ்வொரு சைட் பண்ணும்போதும் சரி, அது ஃபெயிலர்லேயே முடிஞ்ச சைட்டையும் நான் டெய்லி ஃபாலோ பண்ணுவோம். இன்றைக்கி என்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு, அவங்க நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. இதுக்கு என்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு, நாளைக்கு என்ன அப்டேட் வரும். நீங்கள் தான் உங்களை லிட்ரலி நீங்கள் அவரை வந்து பெஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ப்ராடக்ட் உங்களோடதுங்க. அவருக்கு நீங்கள் ஒரு 100 கிளைண்ட்டு நீங்கள் பண்ண போயிட்டீங்கன்னா, இப்போ உங்கள் ப்ராடக்ட் வந்து ஓகே சரியாக வரலன்னா அவருக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. சரிங்களா. நீங்கள் அது கூடயே ட்ராவல் பண்ணணும். கொஞ்சமாவது அதில் பேசிக் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கோங்க. சரிங்களா. காசு இருக்குது, நம்ம காசை கொடுத்தா பண்ணி கொடுத்துருவோன்னா ப்ராடக்ட் கரெக்டாக வராது. இப்போ வந்து நம்ம ஒரு இ-காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. அப்படின்னா ஓகே, இந்த இ-காமர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் திங் நமக்கு வந்து சேல்ஸ் நடக்கணும். ஓகே. மார்க்கெட்டிங் பண்ணணுன்றதுக்கு இப்போ அமேசான் அந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு பொருளை வந்து ஒருத்தங்க தேடுறாங்க அப்படின்னா அவங்க லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க. வெப்சைட்டில் ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. ஓகே. அது ஒரு உங்களுடைய ப்ராடக்ட் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. ஓகே. அப்போது ஒன்று தெரியப்படுத்தணும், இல்லை அதை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஓகே அவேர்னஸ் நம்ம வரணும். அதாவது நம்ம இருக்கோன்னு தெரியப்படுத்தணும். ஓகே. அந்த மாதிரி நீங்கள் இதில் பயன்படுத்தக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறதால என்னென்னது சார்? 2 விஷயம் சார். ஒன்று வந்து கூகுள் ஆட்ஸ். சரிங்களா. இப்போ கூகுள் ஆட்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்டு ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து கீவேர்ட் நீங்கள் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு ஸ்பேர் பார்ட்ஸ்னு அவங்க சர்ச் பண்ணும்போது நம்ம வந்து அதில் வந்து லிஸ்ட் ஆகும். சரிங்களா. ஒன்று. அடுத்தது என்னென்னா ஆர்கானிக் சர்ச்னு ஒன்று இருக்குது. சரிங்களா. அதாவது இப்போது நான் ஒரு முன்ன சொன்ன மாதிரி ஒரு பஜாஜுக்கு ஒரு பார்ட் வந்து யூஎஸ்ஏலேருந்து ஒருத்தர் வாங்கினாருன்னு சொன்ன கேமரான் பசுலான்னு. அவர் எப்படின்னா அந்த பார்ட்டை போய்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறாரு. அதை பண்ணுற ஒரே ஆள் நாங்கள் தான். அவங்களுக்கு அந்த பார்ட் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்கல, எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து லிஸ்ட் ஆகிறோம்.
சரிங்களா. லிஸ்ட் ஆகும்போது அவங்களா பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது 2 வகை தாங்க சார். நீங்கள் அடுத்தது ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின்னு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, சரிங்க, லிங்க்டின்னு இதிலெல்லாம் வந்து சோஷியல் மீடியா ஆட்ஸுன்றதை நிறைய வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க. சரிங்களா. இதில் மெட்டா ஆட்ஸ் இருக்குது இல்லையா. மெட்டா ஆட்ஸ் இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தான் மெட்டான்னுவாங்க. அதில் வந்து நீங்கள் பெய்டு ஆட்ஸ் நிறைய ரன் பண்ணணும். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ட்ராக்கிங்க்கு பிக்சல்னு ஒன்று இருக்குது. சரிங்களா. அவங்க எது வரைக்கும் வந்துட்டு போகிறாங்க, எந்த பேஜ் வரைக்கும் வந்துட்டு போகிறாங்கன்ற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேரோட கான்டாக்ட் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த 100 பேருக்கும் ஒரே டைமில் நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் அனுப்பலாம். அந்த 100 பேர் சரிங்களா. கஸ்டமைஸ்டு இன்னொரு பாருங்கள் மெட்டா ஆட்ஸில் என்ன இருக்குன்னா, அந்த 100 பேர் நம்பரை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா, கான்டாக்ட் நம்பர் அப்லோட் பண்ணணும். இதில் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் தனியாக கஸ்டமைஸ்டாக அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் காட்ட முடியும். ஸோ நிறைய எவால்வ் ஆகிடுச்சு. மார்க்கெட்டிங்கிறது ஏகப்பட்ட விஷயம் எவால்வ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு எவால்வ் ஆகுதோ அது கூட சேர்ந்து நீங்களும் எவால்வ் ஆகணும். சரிங்களா. இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கோ, அதாவது நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். சரிங்களா. நீங்கள் ஆஃப்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆன்லைன்லையும் கொடுக்கலாம், ஆஃப்லைனில் கொடுக்கலாம், அது வேறு. சரிங்களா. நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் யாரெல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷனை அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க தான் உங்களுடைய கஸ்டமராகவும் மாறுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதுதான் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி சில ரூட்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னும் அடுத்தபடி நம்ம பார்த்தோன்னா இந்த டெக்ஸ்ட் மெசேஜஸ்ஸு, ப்ரொமோஷன் மெயில்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்குறோம். என்ன தான் நீங்கள் பார்த்தாலும் ஒவ்வொரு தடவை கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபீட்பேக் கால்ஸ் பண்ணணும். சரிங்களா. அவங்கள ரிவ்யூஸ் போட சொல்லணும். சரிங்களா. அவங்ககிட்ட கால் பண்ணி சர்வீஸ் எப்படி இருக்குது, சரிங்களா, இது ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருந்து, இதெல்லாம் நீங்கள் அவங்கள வந்து ஆக்சுவலி அவங்கள்ட்டேருந்து நீங்கள் கேட்டு வாங்கணும். அவங்க வந்து சொல்லுவாங்க இது இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள் நிறைய விஷயம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணிட்டாங்க ஒரு தடவை, அவங்க வந்துட்டாங்கன்னா, லைக் ஐ செட் யூ earlier, there is no better promotion than satisfied customer. ஒரு தடவை அவங்க வந்துட்டாங்க, அவங்கள நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை ரீட்டைன் பண்ணுறது நீங்கள் புதுசாக ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதோட இதுதான் ஈஸி. சரிங்களா. இப்போ ஒரு ஸ்பேர் பார்ட்னு நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னா எப்படியா இருந்தாலும் வருஷத்தில் ஆவரேஜ்லி ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 6,000 ரூபாய்க்கு ஒருத்தர் அவர் வண்டிக்கு செலவு பண்ணுறாரு. சரிங்களா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேபி த கஸ்டமர் வில் கம் பேக் அகைன் அண்ட் அகைன். ரைட். இதுதான் என்னுடைய ஐடியாஸ். ஓகே. உங்களுடைய தொழில் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் டெவலப் ஆகிருக்கேன், ஓகே, ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க? இதுதான் காரணம்னா பண்ணியே ஆகணுன்ற ரீசன்ஸ் எனக்கு இருந்தது. இதை பண்ணி தான், எனக்கு வேறு வழி இல்லை, ஒரே வழி தான், நான் எப்படியே பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். என்னால் திருப்பி நான் சொன்ன மாதிரி என்னால் திருப்பி வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போனாலும் அவங்க கொடுக்குற சேலரியை வச்சுக்கிட்டு அந்த லைஃபே எனக்கு எனக்கு ஒரு லைஃப் தான் சார் இருந்தது, பிஸ்னஸ் லைஃப் தான். நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் சரிங்களா. ஸோ அதுக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது, அப்சல்யூட்லி நான் பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டேன். ஸோ எவ்வளோ கஷ்டம் என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு பீரியடில் கூட தோணும் திருப்பி வேலைக்கே போயிடலாமான்னு தோணும். ஸோ நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இதை விட்டுருவீங்க. நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு நீங்கள் நல்லா ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் நீங்கள் வாழ்ந்துட்டு நீங்கள் எப்படி சொல்ல ஒரு செட்டில்டு லைஃப் வாழ்ந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரமாட்டீங்க. ஏன்னா பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து நீங்கள் பிகினிங்லேருந்து பில்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. எப்பயுமே நீங்கள் நல்லா வெல்த்தியாக இருக்கிறவங்க அவங்களாம் இறங்கிலாம் வேலை செய்யவே மாட்டாங்க, ரொம்ப சிரமம். நீங்கள் பிஸ்னஸ்ன்றது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 24/7 எந்த நேரத்தில் வேணாலும் வேலை செய்ய ரெடியாக இருக்கணும். எனக்கு நான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஜெப்டோ மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண நான் சொன்னீங்களா, அப்போல்லாம் 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் அசால்ட்டாக வண்டி ஓட்டும், ரொம்ப சாதாரணமாக ஓட்டும். அது என்னோட டெய்லி ஹேபிட். இன்றைக்கே என்னால் ஓட்ட முடியல, ஒரு 4 வருஷம் தான் ஆகுது அந்த மாதிரி இருந்து. ஸோ எனக்கு தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் எதுவுமே இல்லை, புயல், மழை எல்லா டேவும் வேலைக்கு போவோம். ஸோ அதனால் அது பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. எனக்கு ஆப்ஷனு நான் 2 ஆப்ஷனே வச்சுக்கலைங்க சார். ஆப்ஷன் ஒன்று தான், ஏ மட்டும்தான். ஏன்றது பிஸ்னஸ், அவ்வளோதான். இல்லை கஷ்டமோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இதில் சக்சீட் ஆகணும், அவ்வளோதான். நான் நார்மலாக ஒரு வேலைக்கு போய் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா இதில் வந்து எனக்கு 50,000 சம்பாதிச்சாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய பேஷன், இதுதான் எல்லாமே. இதுதான் எனக்கு இதில் சின்னதாக வருமானம் வந்தாலும் சரி, பெருசாக வருமானம் வந்தாலும் சரி, பிஸ்னஸ் தான் என்னோடய லைஃப்னு முடிவு பண்ணிட்டு. ஸோ அதை நான் அதிலே தான் இருக்கேன். எனக்கு நான் வேறு ஆப்ஷன் இது அப்படின்லாம் எந்த ஆப்ஷனுமே நான் யோசிக்கல. பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். உங்களுடைய தொழிலில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ஐடியாஸ், கான்செப்ட்ஸ், நான் இந்த விஷயம்
இப்படியெல்லாம் நான் பண்ணுறேன், அதனால் எனக்கு பிஸ்னஸில் கை கொடுத்துருக்கு உங்களுடைய தொழிலில், ஓகே, அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸில் ஒரு 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 காம்ப்ளிகேஷன், ஒரு சிக்கல் வருதுன்னா அந்த சிக்கலோடைய பிஸ்னஸ் பண்ண நான் விருப்பப்பட மாட்டேன். ஸோ அதை எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அப்படி என்ன பண்ணுவோம், அதாவது லேட்ரல் திங்கிங் இருக்கும், சரிங்களா? அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ். நான் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸில் திங்க் பண்ணுவேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதாவது இகாமர்ஸ் ஸ்டோரில் பெரிய ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறது லாஜிஸ்டிக்ஸ், அதாவது ஷிப்மெண்ட். உங்கள் ப்ராடக்டை உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் கஸ்டமருக்கு அனுப்பணும், சரிங்களா? சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் போகணும், சரிங்களா? ஸோ இதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. டெலிவரி, இகாம் எக்ஸ்பிரஸ்ஸு, ஷிப் ராக்கெட்டு, ஏகப்பட்ட தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு ப்ராடக்ட் சென்னையிலேருந்து மேகாலயா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து அனுப்புறதுக்கு 500 rupees. இட் குட் பி எனி ப்ராடக்ட், சரிங்களா? ஒருவேளை அந்த கஸ்டமர் அந்த ப்ராடக்டை ரிசீவ் பண்ணலைன்னா, சரிங்களா, அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 500 rupees. அதை ரிட்டர்ன் டு ஆர்ஜின் சொல்லுவாங்க, RTO சார்ஜஸ்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து அனுப்புறதுக்கு 500, அங்கேருந்து வர்றதுக்கு 500, டோட்டலி 1000 rupees ஆகிடுச்சு. ஒருவேளை அந்த கஸ்டமரு ப்ராடக்டை வாங்கலைன்னா இது அப்சல்யூட்லி லாஸ், சரிங்களா? ஸோ இதுக்கு நான் இதுக்கு என்ன பண்ணலாம், எனக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசித்தேன். ஃபைனலாக ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். RTO சார்ஜஸே இல்லாத ஒரு ஷிப்மெண்ட் பார்ட்னரை கண்டுபிடிச்சி ஸ்டில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை நான் சொல்லக்கூடாது, ஸ்ட்ராட்டஜி வைஸ், சரிங்களா? ஸோ இன்னும் அதில் வச்சு தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு பிரச்சனையை பார்க்குறாங்க, அதில் சொல்யூஷன் கண்டுபிடிக்க மாட்டுறாங்க. எந்த இடத்துல எங்கே காஸ்ட் கட் பண்ணலாம், இது நான் அந்த பிஸ்னஸ் மாடலை உருவாக்கல, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது, அதை தேட மாட்டுறாங்க. தேடி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் பிஸ்னஸ் மாடல் எதுவாக இருந்தாலும் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு ஏதாவது ஒரு மூலையில் இருக்கும். அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இந்த மாதிரி ஒன்று இருக்கா, இதே இவ்வளோ பேருக்கு யாருக்கும் எக்ஸ்போஸ் ஆகலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் யூஸர், அந்த இடத்துல நான் தான் ஃபஸ்ட் யூஸராக இருக்கேன். அவங்களே என்கிட்ட கேட்டாங்க, ஸோ எப்படி நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்கன்னு தேடனா கிடச்சிது, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அதை வச்சு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஷிப்மெண்ட்ஸ் போய்ட்டுருக்கு, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ எப்படின்னா, நாங்கள் எங்களுடைய டேட்டா என்ட்ரியை முடிச்சிட்டோம், ஓரளவுக்கு டேட்டா என்ட்ரியை முடிச்சிட்டோம், ப்ராடக்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டோம். எப்போவுமே நான் என்ன பண்ணுவோன்னா, என்னுடைய கஸ்டமர் கூட கனெக்டடாக இருக்க ட்ரை பண்ணுவோம். அவங்கக்கிட்ட ரிவ்யூ வாங்குறது, ஃபீட்பேக் வாங்குறது, அவங்ககிட்ட இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி கேட்கும்போது ஒரு தடவை நான் ஒரு மெக்கானிக் போய் பார்த்தேன், கடலூரில் இருக்கார், அவர் பேர் செந்தில். ஸோ அவர்கிட்ட என்னோடய ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணோம். சார், இந்த மாதிரி ஒரு இகாமர்ஸ் ஸ்டோர் வந்திருக்கு, உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைனா இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை, என்கிட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், உங்கள்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி, ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் இருக்குன்னு ஒரு ஸ்டோரியாகவே சொல்லி முடிச்சிட்டேன். அவர் என்ன கேட்டார்னா, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு கேட்டார். சார், என்கிட்ட 3000 ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஒரு வண்டிக்கே 2000 பார்ட்ஸ் இருக்குப்பா, 3000 ப்ராடக்ட்லாம் வச்சுக்கிட்டு நீ எப்படி பிஸ்னஸ் பண்ணுவேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் உன் செக்மெண்ட்லாம் சொன்னார். நான் மட்டும் ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ் மட்டும் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேங்க, டேட்டா என்ட்ரி முடிச்சிருக்கோங்கன்னு சொன்னார். அப்போது தான் அவர் என்கிட்ட ஒரு விஷயம், ஐ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு. ஓஇஎம்னா என்ன, நான் ஓஇஎம்னா என்ன, ஓஇஎம்ஐ எவ்வளோ பர்சன்டேஜ் பீப்புள் வாங்குவாங்க, நான் ஓஇஎம்ஐ எவ்வளோ பர்சன்டேஜ் பீப்புள் வாங்குவாங்கன்னு ஒரு மெக்கானிக் தான் சொன்னார். இன்றைக்கி இவ்வளோ ஓஇஎம் பார்ட் ரன் பண்ணுறோன்னா இது அங்கேருந்து ஆரம்பிச்சது தான். அவர் எனக்கு என்ன சொன்னார்னா, இந்த டிவிஷனில் ஓஇஎம்மில் இவ்வளோ பார்ட்டு கண்டிப்பாக அவசியம், இது இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகாதீங்க, கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகிடும். ஏன்னா ஒருத்தரோ கஸ்டமர் உங்ககிட்ட ப்ராடக்ட் இல்லைன்னு திருப்பி போயிட்டாங்கன்னா அவங்க திருப்பி வரவே மாட்டாங்க. மினிமம் 15,000 ப்ராடக்ட், 20,000 ப்ராடக்ட்டோடு நீங்கள் மார்க்கெட்டுக்கு போங்கன்னு அப்போ தான் அவர் எனக்கு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் யோசித்தேன், அவர் சொல்கிறது ரொம்பவே கரெக்டாக இருந்தது. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி அவர் சொன்னதெல்லாம் முடிச்சுட்டு தான் திருப்பி மார்க்கெட்டுக்கே நான் போனேன். இன்னும் ஒரு 6 months 7 months டைம் எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் மார்க்கெட்டுக்கே போனோம். ரைட். இட்ஸ் டாக் அபவுட் இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற ஓகே செக்மெண்ட்டுக்குள்ளே வரும். ஓகே. ஏன்னா நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசுகிற விஷயங்களில் தொழில், பணம், பிஸ்னஸ்ஸு, அதுக்குள்ளே இருக்கிற விஷயம், அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர இதை செய்யக்கூடிய தொழில் முனைவோர், ஆண்டர்ப்ரனர்னு ஒரு நபர் இருக்கிறாரு, அவரை பற்றி நிறைய பேர் பேசுகிறதில்ல. ஓகே. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த தொழில் பண்ணுறவங்களுடைய எக்ஸ்டென்ஷன், அவங்களோட ஒரு வெளிப்பாடு தான் அந்த தொழில் அப்படிங்கிறது. ஓகே. ஆனால் நிறைய பேர் இப்போ உதாரணத்துக்கு அதை பற்றி பணம், பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் பேசுவாங்களே தவிர அந்த தொழில் முனைவோருக்கான மேம்பாட்டுக்கான விஷயத்த எம்பவர்மெண்ட் பேசுறது கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு உங்களோட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபிட்னஸ்.
ஓகே. ஃபிட்னஸ். ஆமாம். ஓகே. ஸோ உங்களோட ஓகே ஸ்டில் நிறைய பேர் வந்து இதை நினைக்கலாம். ஏன்னா நானும் நிறைய பேர் நான் பார்க்குறேன். அண்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஃபிட்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னா கூட அவங்க வந்து அதுக்கு ஈஸியான ஆல்டர்னேட்டிவ் ஏதாச்சும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் இது பண்ணுறாங்களே தவிர ஆக்சுவல் ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைல் ஒரு தொழில் முனைவோருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் மண்டை பிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு போராட்டத்திலேயே தான் இருக்கணும், அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சுமந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா? ஆனால் அப்படி உண்மையிலே அப்படி இருக்க வேண்டியது இல்லைல்ல. அது இருக்கும், ஐ மீன் பிஸ்னஸில் அந்த விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதை நம்மளால் இறக்கி வைக்க முடியும்ல? நிச்சயமாக முடியும். அதுக்கான சைடுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹாபியோ ஒரு பேஷனோ ஆர் ஒரு ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைலோ, ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய இதில் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஐ திங்க் இங்கே பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு அதில் அனுபவம் இருக்குது இல்லைங்களா? எப்படி வந்து ஃபிட்னஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்தீங்க, அந்த ஜிம் ஒர்க் அவுட் இதுக்குள்ளே வந்தீங்க? இட்ஸ் ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான். நான் பெங்களூரில் இருக்கும்போது இன்வெஸ்டருக்காக நான் தேடி போயிருந்தேன். நிறைய இன்வெஸ்டர்ஸை அப்ரோச் பண்ணணும். ஸோ அப்ரோச் பண்ணும்போது எனக்கு நிறைய டைம் கிடச்சிது. ஆக்சுவலி நிறைய பேர்கிட்ட எனக்கு ரிஜெக்ஷன் தான் கிடச்சிது. கிடைக்கும்போது நான் ஒரு 8 மாதம் அங்கேயே தங்கியிருக்கிற நிலமையில் இருந்தேன். ஸோ மீதி நேரத்தில் என்ன பண்ணுறது, காலையிலேருந்து போயிடுவேன், மார்க்கெட் போயிடுவேன், ஜேசி ரோடு போயிடுவேன், அங்கே மார்க்கெட்டில் நிறைய லேர்ன் பண்ணுவேன், நிறைய பேர்கிட்ட பேசுவேன். திருப்பி ஆஃப்டர்நூன் வந்து எதாவது இன்வெஸ்டர் இருந்தால் இன்வெஸ்டர்கிட்ட பிச் பண்ண போவேன். திருப்பி வரும்போது ஒரு 4 to 10 வரைக்கும் ரொம்பவே சும்மா தான் இருப்பேன். ஸோ இது ஒரு பக்கம் எனக்கு வந்து ஓவர் திங்கிங் அதிகமாகிடுச்சு. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோன்ற ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குமா இல்லை இப்படியே இருந்துருவோமான்ற ஒரு பயம் இருந்தது. ஸோ நிறைய கன்ஃபியூஷன், ஃபியரு, பயம், இது நிறைய விஷயம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் நான் என்ன நினச்சேன், ஓகே லெட்ஸ் கோ டு த ஜிம் போவோம். அட்லீஸ்ட் மென்டல், இது எதுவுமே சால்வ் ஆகுமா என்னன்னு தெரியல, ஆனால் இதை தாங்குகிற கெப்பாசிட்டி கொடுக்கும், அது ஒரு மென்டல் ஃபிட்னஸ் ஒன்று கொடுக்கும், ஒரு மென்டல் டஃப்னஸ் கொடுக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணால் அது இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கன்சிஸ்டண்ட்டாக போக முடியல. பட் ஒரு அளவுக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அது என்னை விடலை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது கொல்கத்தா போகிறேன், இல்லை வேறு எங்கேயாவது போகிறேன், இங்கேயே இருக்கேன், எங்கே இருக்கேனாலும் ஒரு இடத்துல போய் தங்க போகிறேன்னா, ஒரு 5 நாள் தங்க போகிறேன்னா பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஜிம் எங்கே இருக்குன்னு தான் பார்ப்பேன். பார்த்துட்டு தான் நான் ஹோட்டலில் ரூமே புக் பண்ணுவேன். ஸோ எங்கே போனாலும் ஃபிட்னஸ்ன்றது எவ்ரி ஒன் நீட்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ். உங்களுக்கு நீங்கள் என்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அதோடைய முக்கியமான வேலையே என்னென்னா, உங்களோட முக்கியமான வேலை ப்ராப்ளம் சால்விங். நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு மென்டல் டஃப்னஸ் வேணும். டெய்லியும் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு ஒரு மென்டல் டஃப்னஸ் கண்டிப்பாக வேணும். இன்றைக்காக இருந்தாலும் சரி, நாளைக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லியும் ஜிம் போகிறது கண்டிப்பாக அவசியம். நீங்கள் என்டர்ப்ரனர்ஷிப் பியாண்ட் ஆஃப் என்டர்ப்ரனர்ஷிப் பியாண்ட் ஆஃப் எனிதிங், நீங்கள் ஒரு டிசிப்ளின்டான லைஃப் வாழணும்னா ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போனால் கண்டிப்பாக ஒரு டிசிப்ளின்டான லைஃப்பை நிச்சயமாக நீங்கள் லீட் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது அந்த ஃபிட்னஸ் ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் அது வந்து ஸ்டில் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்குள்ளேயே இருக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து இதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான ஒரு நிலை இருக்கிற மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா சார்? நீங்கள் அப்படின்னும் பார்க்கலாம், இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பிரச்சனை. இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவருக்கு அப்புறமா அந்த பிரச்சனை இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் உங்கள் மைண்ட் செட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்த ப்ராப்ளம் இருக்குது, சரிங்களா? நீங்கள் ஒர்க் அவுட் 2 ஹவர்ஸ் கழிச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வரீங்கன்னா அதே பிரச்சனை உங்களுக்கு சின்னதாக தெரியும். சின்னதாக தெரியுன்றதை விட சமாளிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ எல்லாமே கான்ஃபிடென்ஸில் தான் எல்லா லைஃப்பும் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்கள் லைஃபும் என் லைஃப் எல்லாரோட லைஃப்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் கெயின் பண்ணுறதுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி ஜிம். கண்டிப்பாக ஜிம் போகணும். எல்லாருமே ஜிம் போகலாம், இர்ரெஸ்பெக்டிவ். சார் இவங்க தான் போகணும் அவங்க தான் போகணும் யாருமே இல்லை. 20 வயசில் ஒர்க் அவுட் பண்ணலாம், 30 வயசில் ஒர்க் அவுட் பண்ணலாம், 60 வயசுலேயும் ஒர்க் அவுட் பண்ணலாம். மென்னும் பண்ணலாம், உமன் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். இதில் இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணுன்றது எனக்கு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லாருமே பண்ணலாம், எல்லாருமே கண்டிப்பாக பண்ணணும். இப்போ ரீசெண்டாக ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 0.03% பீப்புள் தான் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ஜிம்முக்கே போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 140 crore பீப்புளாக, ரொம்ப கம்மி. அதாவது அதை நான் எப்படி சொல்கிறேன், less than 5% பீப்புள் தான் ஜிம்முக்கே போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்தியன்ஸு ஃபிட்னஸில் கண்டிப்பாக எவால்வ் ஆகும்.
நல்லா எவால்வ் ஆகணும், ரொம்பவே எவால்வ் ஆகணும். ஸோ ஃபிட்னஸில் நீங்கள் எவால்வ் ஆகும்போது நிறைய விஷயம் குறையும், நிறையா டிசீஸ் ரிஸ்க்கு குறையும். நீங்கள் டயபெட்டிஸ்க்கு, பிபி இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிஸ்க்கு உங்களுக்கு குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, எவ்வளவோ பண்ணுறோம். 1500 கேட்பாங்களா ஒரு ஜிம்முக்கு? மேக்ஸிமம் 2000 கேட்பாங்களா? 2000 யார்ட்டுமே இல்லையான்னு? கண்டிப்பாக ஜிம்முக்கு போகணும். இது என்னுடைய அட்வைஸு. நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணாத ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் இம்போஸ் பண்ணலை. சரிங்களா? கண்டிப்பாக ஜிம்முக்கு போங்க, நிச்சயமாக போங்க. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். 30 வயசு ஆகிடுச்சா பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4 மாதம் ஆகட்டும், 5 மாதம் ஆகட்டும், ஏன் 1 வருஷமே ஆகட்டும், ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது பார்ட் ஆஃப் ப்ராசஸ் தானே. பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜிம் வந்து உங்களுக்குள்ளே என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? என்ன மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா, கோல்ஸை நோக்கி புஷ் பண்ணுது. ஓகே, இப்போது ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம வருவோம். ஓகே. நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மேலே இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்பை தொடங்கணும் அப்படின்னா நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? சார், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ரெண்டும் ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதுவே நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் எந்தளவுக்கு இது தெரியுன்றது எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேறு, பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேறு. சரிங்களா? ஸோ பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங் டேர்மு ப்ராஃபிட் மேக் பண்ண லாங் டேர்ம் ஆகும். ஜென்ரேஷனாக அதை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து நீங்கள் ஹல்திராம் ஸ்வீட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பிஸ்னஸ். சரிங்களா? இப்போ ஸ்டார்ட் அப்னால் சீக்கிரம் ஒரு பிஸ்னஸ் மாடலை கண்டுபிடிச்சி ரொம்ப குயிக்காக அந்த பீப்புளோட பிரச்சனையெல்லாம் நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆகணும். சரிங்களா? வேல்யூவேஷனை நீங்கள் மேலே கொண்டு போகணும். இது வந்து ஸ்டார்ட் அப். இது வந்து ஜொமேட்டோ. ஹல்திராம்ன்றது பிஸ்னஸ்ஸு, ஜொமேட்டோன்றது ஸ்டார்ட் அப். சரிங்களா? இங்கே இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா உங்களுக்கு இருக்குன்னா, அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வேலிடேட் பண்ணணும். அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவில் ஃபஸ்ட்டு விஷயத்தை நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஏதாவது பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணுதான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். பெரிய பிரச்சனையும் சின்ன பிரச்சனையும் ஏதாவது பிரச்சனையை சால்வ் பண்ணுதான்னு பார்க்கணும். ரெண்டாவது, இதை ப்ராஃபிட்டபுளாக சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம் சார். இது ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக நடந்ததுன்னா அந்த ஸ்டார்ட் அப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வேலிடேட் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் நிறைய பேர்கிட்ட எக்ஸ்பர்ட்டை இதை வந்து நீங்கள் உங்கள் ஐடியாவை சொல்லணும். நீங்கள் ஐடியாவை சொல்லும்போது தான் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அதை நீங்கள் இன்னொரு தடவை போய் தேடுவோங்க. நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லும்போது 10 பேரும் வித்தியாசமான கொஸ்டின். இதை எப்படி சால்வ் அவுட் பண்ணுவேன், இந்த பிரச்சனை எப்படி நீ சால்வ் பண்ணுவேன், இந்த ப்ராப்ளம் தேடி நீ சால்வ் பண்ணுவேன், இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, இது எப்படி நீ ஓவர் கம் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்கும்போது அதுக்கப்புறம் நீங்களே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அது ஒரு சொல்யூஷன் அதுக்கு நீ கொண்டு வந்துடுவீங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பை ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்டார்ட் அப் 2 விஷயத்தை பார்க்கணும். என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக சால்வ் பண்ண முடியுமா பார்க்கணும். ப்ராஃபிட்டே வராதுன்னா அந்த ஸ்டார்ட் அப் எனக்கு தெரிஞ்சு அது இட் மேக்ஸ் நோ சென்ஸ். சரிங்களா? இப்போ என்னோடய பிஸ்னஸ் எடுத்துக்கோங்களேன். சரிங்களா? இந்த மாதிரி எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்தது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஹென்ரி அமிர்தராஜன் ஒருத்தர் எனக்கு ஒரு சீனியர், ஒரு தெரிஞ்சவர், ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர்கிட்ட போயிட்டு நான் டெய்லியுமே அவர்கிட்ட வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர்ஸ்லாம் கூட நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவர் நான் எப்போலாம் கொண்டு போயிட்டு ஒரு விஷயத்தை, இந்த பிரச்சனை இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை எப்படி நீ சார்ட் அவுட் பண்ணணும்னு என்கிட்ட கேட்பார். நாளைக்கு நான் கொண்டு போயிட்டு அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்யூஷனோட போவேன். நாளைக்கு ஒரு பிரச்சனை சொல்லுவார். நிறைய எக்ஸாம்பிள் சொன்னார். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மெக்கானிக் வந்து அதிகமாக படித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. அகாடமிக்ஸில் அவங்க வந்து டிகிரி ஹோல்டராகவோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்கள எப்படி உங்களை அப்ளிகேஷனை யூஸ் பண்ண வைப்பீங்கன்னு என்கிட்ட கேட்டார். ஸோ நான் என்ன பண்ணேன், அதுக்கு என்ன ஒரு பிளான் பண்ணேன்னா, ஒரு மெக்கானிக்கு எண்ட் யூஸருக்கு எந்த அளவுக்கு புரியுமோ. சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ராடக்டை தப்பாக போட்டாலும் வரும், அதுக்கு சம்மந்தம் 2 பார்ட் நம்பரை நீங்கள் தப்பாக போட்டாலும் வரும். நீங்கள் ப்ராடக்ட்டு 10 லெட்டர் இருக்குன்னா 10 லெட்டர்ஸ் இருக்குன்னா அதில் 4 லெட்டர் 5 லெட்டர் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டாலே உங்களுக்கு நான் ரிசல்ட்டை காமிப்பேன். ஸோ அந்த அளவுக்கு சர்ச்சில் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிக்கே எங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இப்போ எங்கள்கிட்ட மெக்கானிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. படிக்க தெரியாதவங்க, படித்தவங்க, மெக்கானிக் எல்லாருமே படிக்க தெரியாதவங்களாம் சொல்ல முடியாது, நிறைய பேர் படித்தவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர அவங்க படித்தவங்களோ படிக்காதவங்களோ நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்கக்கிட்ட உங்கள் ஸ்டார்ட் அப் ஐடியாவை ஷேர் பண்ணி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறையா தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்தியா ஃபுல் ஆல்மோஸ்ட் ஒரு 200 to 300 மெக்கானிக்ஸை நான் டைரெக்டாக மீட் பண்ணி நான் பேசியிருக்கேன். சரிங்களா? இப்போ எனக்கு கொஞ்சம் கன்னடா தெரியும். என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டு கர்நாடகாவில் நான் பேசியிருக்கேன். ஹிந்தி அந்தளவுக்கு நான் பேச மாட்டேன். மும்பை போகும்போது அங்கே ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டு நான் மெக்கானிக்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ ஃபைன், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் எல்லா இடத்துலையும் நான் பேசியிருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்கள் ப்ராடக்டை யார் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய எண்ட் யூஸராக இருக்கலாம், உங்கள் சர்வீஸ் யூஸ் பண்ணுறவங்களாம், உங்கள் கஸ்டமர்னு சொல்லுங்க இல்லைங்களா, அந்த கஸ்டமர் கன்சியூமர் அவங்க கிட்ட தான் நீங்கள் ஃபீட்பேக்கே வாங்கணும்.
எவ்வளோ இப்போ அட்வான்ஸு டெக்கி எவ்வளோ பேர் இருப்பாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்கிறத விட உங்கள் ப்ராடக்டோட கஸ்டமர் இருக்காங்க தெரியுங்களா? ஸோ அவங்க சொல்கிறது தான் வேல்யூபுளாக இருக்கும். அவங்க சொல்கிற மாதிரி தான் நீங்கள் டிசைனே பண்ணணும். ஏன்னா அல்டிமேட்லி அவங்க தான் உங்களுடைய கிங். அவங்க தான் உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன வேணுன்றதை அவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ அதுபடி தான் நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணணும். பொதுவாக நான் எப்போவுமே அவங்க கூட தான் ஸ்டே கனெக்டடாக இருப்போம். எப்போவுமே ரிவ்யூஸ் கேட்போம். அவங்ககிட்ட நிறையா நேரம் பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம எவ்வளோ பெருசாக பில் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கஸ்டமர் கூட கனெக்டடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப பெருசாக பில் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கஸ்டமரோட மைண்ட் செட் இன்னொரு கஸ்டமருக்கு தான் நல்லாவே தெரியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க. இந்த மெக்கானிக் வந்து இந்த மாதிரி ஒரு 2000 பார்ட்ஸ் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர்ஸ் கூட கனெக்டடாக இருந்ததில் உங்களுக்கு கிடைச்ச வேல்யூபிள் இன்சைட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அந்த எக்ஸாம்பிள் மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு அவர் பேர் ஞாபகம் வரல. அவர் ஒரு கேரளா சென்னையில் தான் இருக்கார். நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்களோட 3வது ஆர்டரும் மிதுன் அவர் பேர். 3rd ஆர்டரும் 4th ஆர்டரும் அவர் வந்து ஹோண்டாவில் நேவின்னு ஒரு பைக் மாடல் இருக்குது, சின்னது. அதை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவருக்கு பார்ட்டு கிடைக்கலன்னொடனே யார்ட்டுமே இல்லை, உங்களை நம்பி நான் ஆர்டர் போட்டிருக்கேன், எப்படியாவது நீங்கள் எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. சார் டைம் ஆனால் பரவாயில்லையா சார்? நான் கேட்டேன், எவ்வளோ டைம் ஆனாலும் எடுத்துக்கங்க, 1 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எப்படியாவது பார்ட்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்கன்னாங்க. ஸோ 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. ஸோ 1 மாதம்லாம் நாங்கள் எடுத்துக்கல. 2 வீக்ஸில் அவருக்கு பார்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நாங்கள் டெலிவரி ஆக்சுவலி பண்ணிட்டோம். அவர் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் எங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் ஒன்று கொடுத்தாரு. நாங்கள் சொல்லாமலே போயிட்டு ரிவ்யூ போட்டிருந்தார். நீங்கள் இந்த சைட்டை நம்பி நீங்கள் ப்ராடக்ட் வாங்கலாம், யாராலுமே பண்ண முடியல, இதை இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, நீங்கள் நம்பி இந்த சைட் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாம் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு அவரே ரிவ்யூ கொடுத்துருந்தார். மிதுன் அவர் பேர். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அது வந்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவர் உங்கள் முன்னாடி அப்ரிஷியேட் பண்ணுறது 2வது, சரிங்களா? நீங்களே இல்லைனாலும் அந்த அப்ரிஷியேட் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவர் போஸ்ட் போட்டிருக்காரு, ரிவ்யூ போட்டிருக்காரு. லேட்டாக பார்க்கும்போது ஓகே இவர் தானே, யார் இவர், நம்ம கஸ்டமர் தானான்னு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெகக்னைசேஷனாக இருந்தது. சின்னதோ அது ஒரு பெரிய ரெகக்னைசேஷன், சின்னது கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. இருந்தாலும் அவர் தான் நம்மளை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணார். அந்த ரிவ்யூ இன்னும் கொஞ்சம் த பெஸ்ட் ரிவ்யூ. ஓகே, லெகைன் நம்ம அந்த ஸ்டார்ட் அப்குள்ளே வந்துடுவோம். ஓகே, நான் வந்து பிளாங்காக இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த கேள்வியை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஸ்டார்ட் அப்பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம்குள்ளேயே சில பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் எனக்கு தெரியும். அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு விஷயத்துக்குள்ளே போகலை இன்னும் அவங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தேடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்படி நீங்கள் ஸ்டார்ட் அப்குள்ளே வரணும், ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுனா என்னோட பிஸ்னஸ் ஆர் மாடல் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? சார் நான் முன்னே சொல்லிட்டேன் சார், இன்னும் பெட்டராக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஐடியா, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, சரிங்களா? அந்த ஐடியாவை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐடியாவில் டீப்பாக ஒர்க் பண்ணுங்கள். நான் 2 விஷயம் உங்களை நான் முன்னே பார்க்க சொன்னேன். ஒன்று, இந்த பிஸ்னஸ் மாடல் இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுதா, சரிங்களா? இந்த இடத்துக்கு இது தேவைப்படுதான்னு ஒன்று பார்க்குறேங்க. இந்த இடத்துக்கு தேவைப்பட்டால் இது மூலயமா பணம் சம்பாதிக்க முடியுமா? மேபி லேட்டர் ஸ்டேஜ், இன்றைக்கி இல்லை இந்த வருஷம் சம்பாதிக்க முடியல, இல்லை அடுத்த 5 வருஷம் கழிச்சா சம்பாதிக்க முடியுமா? இந்த 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இது 2த்துக்குமே எஸ்ன்ற நீங்கள் டிக் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக போக வேண்டியது மார்க்கெட் தான். இந்த ஃபீல்டு எங்கே, இந்த பிஸ்னஸ் எங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் டெய்லியும் ஒரு குறைஞ்சது 30லேருந்து 40 நாள் நீங்கள் அங்கே உட்காரணும் சார். அங்கே நீங்கள் உட்காந்துட்டிங்கனாலே, சரிங்களா, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, சரிங்களா, ஸ்டெப் 4ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? நீங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இது ஓகே, இதை வேலிடேட் பண்ணிட்டால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடலு, கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் தெரிஞ்சுன்னா எங்கேயும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைரெக்டாக மார்க்கெட் போயிடுங்க. மார்க்கெட் போயிட்டு நீங்கள் அங்கே உட்காந்து எல்லா வேலைகளும் பாருங்கள். மார்க்கெட்டில் தான் பிஸ்னஸ் இருக்குது, சரிங்க? நீங்கள் மார்க்கெட் போகாமல் நீங்கள் புக்ஸ்லேயோ யூடியூப் ஸ்டோரிஸ்லேயோ அவங்க சொல்கிறது ஸ்டோரி, இவங்க ஸ்டோரி, நீங்கள் எவ்வளோ புக்ஸ் படித்தாலும் சார் இன்றைக்கி ஒரு மாதிரியாக பிஸ்னஸ் இருக்குது சார், ஒரு வாரத்தில் ஒரு மாதிரியாக பிஸ்னஸ் மாறும். புக்ஸில் எழுதிருக்கவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு எழுதிருப்பாங்க, சரிங்க? அதை இன்றைக்கி அப்ளை பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அது ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? 100% ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியுது. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறது 100% ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எது தப்பு, எது சரி, எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, நுட்பம்னு சொல்லுவாங்க தெரியுமா? இது சரியாக இருந்தாலும் இதை நம்ம செய்யக்கூடாதுன்றது தெரியுமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு மார்க்கெட் தான் சொல்லிக் கொடுக்கும். மார்க்கெட் நீங்கள் எதிர்பார்க்கறத விட நிறையவே சொல்லிக் கொடுக்கும்.
அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணணுன்ற உண்மையான மோட்டிவேஷன் அங்கே இருந்தால் உங்களுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் பார்க்குற ரிஜெக்ஷனு, அவங்க எப்படிலாம் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இந்த இந்த அவங்க கொடுக்குற ஒரு ப்ரெஷர் இருக்குது தெரியுங்களா, அதில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பண்ணி முடிச்சிருவீங்க, ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் அப்படியாவது உங்களுக்கு எப்படியாவது பண்ணியே ஆகணுன்ற யாராவது ஒருத்தவங்களை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்களை அதிகமாக இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவன் எப்படியாவது அதை செஞ்சு முடிச்சிருவான். அவனுக்கு வேறு வழியே தெரியாது. இதை எப்படியாவது பண்ணி முடிக்கணும் அவனுக்கு ஒரு எண்ணம் வரும். அது மார்க்கெட் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் உங்களை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்டில் உங்களை எந்த அளவுக்கு இக்னோர் பண்ண முடியுமோ இக்னோர் பண்ணுவாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் அமையும். சரிங்களா? நீங்கள் மார்க்கெட் போங்க. அதை விட முக்கியம்னா உங்களோட எண்டு யூஸர், நான் சொன்னேன் இல்லையா, கஸ்டமர், நீங்கள் அந்த உங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா, ப்ராடக்ட்டோ சர்வீஸோ எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இவங்க 2 பேர்கிட்ட தான் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே லெவல் நீங்கள் மார்க்கெட்டுக்கிட்டையும் போகணும், உங்களுடைய ப்ராடக்ட் யூஸர்கிட்டையும் நீங்கள் போகணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸ் சக்சீட் ஆகும். உங்களுடைய ஃப்யூச்சர் விஷன் என்னதுங்க? ஸோ ஃப்யூச்சர் விஷன் ரொம்ப பெருசு சார். ஆக்சுவலி ஒரு நாளைக்கு இந்தியாவில் 25,000 ப்ளஸ் 2 வீலர்ஸ் வந்து செல் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்தியாவில் மட்டுமே 30 crores 2 வீலர் இருக்குது. இந்தியாவில் மட்டுமே. சரிங்களா? த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 2 வீலர் இந்தியாவில் தான் இருக்குது. சரிங்களா? இந்த இவ்வளோ 2 வீலர்ஸ்க்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் ஆக்சஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் சென்னையில் பார்ட் இல்லைனா உங்களுக்கு வந்து மதுரையில் கிடைக்கும், திருச்சியில் கிடைக்கும், கோயம்புத்தூரில் கிடைக்கும். ஸோ அப்படியே நீங்கள் கிராஸ் பண்ணி பக்கத்து ஸ்டேட் போனீங்கன்னா, இப்போ பெங்களூரில் பார்ட் இல்லைனா எங்கேயுமே கிடைக்காது. அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ நார்த் சைட்லாம் போனீங்கன்னா, மும்பையிலேயே மகாராஷ்டிரா புனேயில் மட்டும்தான் ஓரளவுக்கு பார்ட்டே கிடைக்கும். மற்ற மெக்கானிக்ஸ்லாம் கிடைக்காது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் டயர் 1 சிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இருக்கிற டயர் 2, டயர் 3, டயர் 4 சிட்டியில் கண்டிப்பாக தமிழ்நாட்டை விட்டுருங்க, மற்ற ஸ்டேட்டில் எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஆக்சஸ்மே இல்லை. ஸோ இது வந்து ஒரு காமன்லி ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு மெக்கானிக்கும் ஒவ்வொரு வெஹிக்கிள் யூஸரும் இந்த பிரச்சனையை வந்து டே பை டே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டாக சார்ட் அவுட் பண்ணணும் தான் இந்த பிஸ்னஸ் மாடலே நான் கையில் எடுத்தேன். மேபி இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ், ரொம்ப இயர்ஸ்லாம் போக வேணாம், ஃபியூ இயர்ஸில் இந்தியாவில் எந்த மெக்கானிக் இல்லை எந்த வெஹிக்கிள் யூஸர் சரிங்களா, யார் ப்ராடக்ட் அதாவது ஸ்பேர் பார்ட்ஸோ அக்சசரிஸோ எது ஆர்டர் பண்ணாலும் வித்தின் 1 டேக்குள்ளே போகிறதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் எங்களோட ஃப்யூச்சர் விஷன். இன்னும் 10 நாள் வண்டி நிற்க வேணாம், இவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் தேடி கடை அலைய வேணாம், இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் மேக்ஸிமம் 1 டே இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே அவங்களுக்கு பார்ட்ஸ் இருக்கணும், அவங்க ஃபிட் பண்ணிக்கணும், தே ஹேவ் டு திருப்பி அவங்க வெஹிக்கிள் அவங்க வந்து ரன் பண்ணணும். ஸோ இதுதான் சார் என்னுடைய ஃப்யூச்சர் விஷன். இது எப்படி நீங்கள் சாத்தியப்படுத்துவீங்க? இப்போது ஓகே, உங்களுடைய ஃப்யூச்சர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸோட மிகப்பெரிய அளவு இது அப்படின்னு சொல்லலாமா, ஆர் இது ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு அளவுன்னு சொல்லணும்? சார் இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து டெஃபினெட்லி டூவபிள். அதாவது இப்போ வந்து என்னென்னா நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, ஒரு 50 மெக்கானிக்கு பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சுதுன்னா 500 மெக்கானிக் பிரச்சனையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? 500 மெக்கானிக்கோட ப்ராப்ளமும் வெஹிக்கிள் யூஸரோட பிரச்சனையும் உங்களால் சால்வ் பண்ண முடியுதுன்னா இன்னும் ஒரு 10 இன்ட்டு போட்டுக்கோங்களேன், இன்னும் ஒரு 5000 மெக்கானிக் பிரச்சனையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது நாங்கள் ஒரு 1000 பேர் பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணுறோன்னா இன்னும் ஒரு டே பை டே நாங்கள் எவால்வ் ஆகிட்டுருக்கோம். டெய்லியும் புதுசாக பிஸ்னஸில் இப்போ சாஃப்ட்வேரில் நாங்கள் என்னென்ன பண்ண முடியும், இப்போ ஏஐ இன்டெகிரேஷன்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? முழுக்க ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் அக்சசரிஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னு த பிக்கஸ்ட் ஸ்டோர் நாங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ இருக்கும்போது இது டெஃபினெட்லி டூவபிள். என்னால் 100 கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ண முடியுதுன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணால் 1000 பேருக்கு பண்ண முடியும். 1000 பேருக்கு பண்ண முடியுதுன்னா இன்னும் பெட்டர் டீம் இருந்தால் 1000 பீப்புளுக்கு 1 lakh பீப்புளுக்கு பண்ண முடியும். ஸோ இது டெஃபினெட்லி டூவபிள். இதை நான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கல. அட் த சேம் டைம் நான் இது ஒரு ஸ்மால் திங்காகவும் பார்க்கல. இது என்னோடய விஷன். இது 100% டூவபிள். இதை கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் மேபி ஒரு நாள் நீங்கள் மேபி 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ நீங்கள் நிச்சயமாக யார்ட்டையாவது சொல்லுவீங்க, இதை பண்ணுவோன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனார், கண்டிப்பாக பண்ணிட்டார். இது என் மேலே எனக்கு இது பெரிய நம்பிக்கை சார். கண்டிப்பாக பண்ணுவோம். ரைட். இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுடைய விஷனாக வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? நான் முன்னே சொன்னது தான், நான் பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டேன், ஒரே ஒரு நிஷ் மார்க்கெட்டை பிடிச்சிட்டேன், அதில் எப்படியாவது நான் பீக்குக்கு போகணும்னு சொல்கிறேன். நாங்கள் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் எல்லோரும் பீக்குக்கு போகணும். சரிங்களா? எங்களுக்கு வேறு பிஸ்னஸோ செகண்டரி பிஸ்னஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒன்று தான், இதுதான் எங்களுக்கு நல்லா தெரியும். இதில் நாங்கள் எப்படி ஃபர்ஸ்ட்டில் இருக்க முடியும், பெட்டராக இருக்க முடியும்.
இதுதான் நாங்கள் அந்த பொசிஷனில் இருக்கிறோம். நாங்கள் காம்படிட்டர் இவங்க இருக்காங்க எதையுமே நாங்கள் பார்க்கல. நான் இதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன், இதை நான் கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். எதுக்காக நான் உள்ளே வந்தனோ அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். இந்த பிரச்சனையெல்லாம் அட்ரஸ் பண்ணுவேன், இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணுவேன். அதனால தானே இவ்வளோ மெக்கானிக்ஸ்ட்டை போய் பேசினேன், இவ்வளோ வெஹிக்கிள் யூஸர்கிட்ட போய் பேசினேன். ஸோ அந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணணும். சரிங்களா? சால்வ் பண்ணுறதுக்காகவாது நாங்கள் அந்த பொசிஷன் போகணும். அவ்வளோதான். இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும், நிச்சயமாக பண்ணிவிடுவோம். ஓகே. அண்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த கான்வர்சேஷனை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகே. ஒரு தொழில் முனைவோராக நான் தொடர்ச்சியாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்கு அதாவது இந்த ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிற இந்த ஒரு வீல் தொடர்ச்சியாக சுழன்றுக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா என்ன விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தொடர்ச்சியாக ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது? ஸோ உங்களோட பேட் டேஸ் சார், உங்களோட பேட் டேஸ். உங்கள் பேட் டேஸ் வந்து நீங்கள் ஒரு பீரியடில் வந்து சரி ஓகே ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டீங்க சிம்பிளாக, அதாவது ஃபினான்ஷியலி இங்கே பிரச்சனை இல்லைனாலே மேக்ஸிமம் ஒரு சோம்பேறித்தனம் தன்னால் ஒரு லேசினஸ் உங்களுக்கு வந்துடும். சரி நம்மக்கிட்ட ஓகே நம்ம தேவைக்கான காசு இருக்குன்னாலே ஒரு லேசினஸ் உங்கள்கிட்ட வந்துடும். சரிங்களா? அந்த லேசினஸ் வரும்போது உங்களோட பேட் டேஸை நீங்கள் கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும். சரிங்களா? நீங்கள் இந்த பிஸ்னஸில் பேட் டேஸ் மட்டும் இல்லை, சரிங்களா, குட் டேஸும் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்கள் பேட் டேஸ் எவ்வளோ பேர் உங்களை முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ கேவலமாக உங்களை இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேர் உங்களை ஈவன் அவங்க முடியாது ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது உங்களை கன்சிடர் கூட சில பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டால் கூட அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேட் டேஸை நான் கண்டிப்பாக டெய்லியும் நினச்சி பார்ப்பேன். ஸோ எப்பயாவது கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணும்போது ஓகே நம்ம எதுக்காக வந்தோம், அட்லீஸ்ட் இவங்க எப்படின்னா சிம்பிளாக எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே ரிஜெக்ஷன் போகிற இடத்துலாம் ரிஜெக்ஷன் இன்சல்ட்னும் போது அது உங்களுக்கு ஃபயர், ஒரு பெரிய ஃபயர் அது உங்களுக்கு உண்டு பண்ணி விட்டுரும். அந்த ஃபயர் வந்து நீங்கள் எந்த இடத்த நினச்சிங்களோ அந்த இடத்த போய் அடைஞ்சால் தான் அந்த ஃபயர் வந்து ஓகேன்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபயர் இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். பேட் டேஸு உங்கள் லைஃப்பில் அந்த பேட் டேஸு எப்போலாம் லேசினஸ் வருதோ கண்டிப்பாக அந்த பேட் டேஸை நினச்சி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பேட் டேஸை கண்டிப்பாக அதை மறந்துடக்கூடாது. அவங்க இன்சல்ட் பண்ணுறதெல்லாம் மறந்துடணும். எதுக்கு மறந்துட்டா அதில் ஒன்றுமே அப்புறம் எதுக்காக தான் பண்ணணும்? சரிங்களா? எதையுமே மறக்காதீங்க. அதுக்கான யூ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிவெஞ்ச். சரிங்களா? சார் நீங்கள் உங்கள் விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எதுக்காக ஆரம்பித்தோன்றதை நிச்சயமாக மறக்கூடாதுல்ல. சரிங்களா? ஸோ இதுதான் 2 புக்ஸு ஆக்சுவலி சூஸ் யுவர் எனிமீஸ் வைஸ்லி, பேட்ரிக் பெட் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூடெயின்மெண்ட்னு ஒரு யூடியூப் சேனல். ஆக்சுவலி அவர் ஒரு ஆண்டர்ப்ரனர். அவரோட சேனல் நிறைய ஃபாலோ பண்ணும். அவர் எழுதின 2 புக்கு வந்து சூஸ் யுவர் எனிமீஸ் வைஸ்லி அப்படின்னு புக்கு, இன்னொன்று வந்து யுவர் நெக்ஸ்ட் 5 மூவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 புக்லேயுமே அந்த செகண்ட் புக்கில் சூஸ் யுவர் எனிமீஸ் வைஸ்லி அப்படிங்கிற அந்த புக்லேயும் சரி இதான் சொல்லியிருப்பாங்க. உங்களை யாரெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ஒரு சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு சில எதிரிகளை முன்னிறுத்திக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜில் உங்களை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய செய்கிறதுக்கான மிகப்பெரிய இந்த எனிமீஸ் யார் அப்படின்னா யாரெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவாய்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் வந்து உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் வந்து உங்களால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ, அல்லது யாரெல்லாம் உங்களுடைய அந்த காலத்தினுடைய நிலையை பார்த்து நீங்கள் இவ்வளோதான் அப்படின்னு சீப்பாக நினச்சாங்களோ அதெல்லாம் நினச்சி பாருங்கள். சார் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், அவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்றது வேறு, அந்த இடத்துக்கே நம்மளை கொண்டு போக மாட்டாங்க. ரைட். ஏன்னா எவ்வளோ பேர் என்னென்னா ஈவன் மீட் பண்ணுறது கூட அக்செப்ட் பண்ணிக்கல. சொல்லுவாங்க மீட் பண்ணுறேன், நீங்கள் என்னென்னா நீங்கள் என்னுடைய நான் பிச் பண்ணுறேன் கேளுங்க, டவுட் இருந்தால் கேளுங்க, இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற விருப்பம் இருக்குது இல்லைன்றது வேறு. புரியுதுங்களா? நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ நீங்கள் ஒரு இந்த டோருக்குள்ளே வட விடாமல் நீ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுக்காம அங்கேயே பிளாக் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுறது அது யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனெல்லாம் நான் நிறைய சுச்சுவேஷன் நான் என்னோடய லைஃப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு 400 இன்வெஸ்டர்ஸ் நான் மீட் பண்ணியிருப்பேன். இதில் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் அட்லீஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு என்னோடய பேச்செல்லாம் கேட்டவங்க, இதை இப்படி பண்ணலாம் அருள், உங்கள் ஐடியா நல்லா இருக்குன்னு கேட்டவங்களாம். மற்றவங்களாம் பிளைண்டாகவே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும் சார்? அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சார். ஸோ நீங்கள் பேசுகிறதுலேருந்து அவர் அப்ரோச் பண்ணுறதுலேருந்து அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஈவன் அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுலேருந்து அவங்க ஒரு விதமாக அவங்க ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரேம்குள்ளே நீங்கள் உட்காந்தா தான் உங்களை நெக்ஸ்ட் வந்து ஓகே கன்சிடரே பண்ணுவாங்க. அந்த ஃப்ரேம்குள்ளே நீங்கள் உட்காரலன்னா அவங்க அதை பற்றிலாம் கேர் பண்ண மாட்டாங்க, இன்ஸ்டண்ட்டாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்களாகவே இருந்தால் அந்த மாதிரியான நபர்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரைட். நீங்களாகவும் இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்கள் இருக்கணும்.
ஸோ இது நான் நிறைய இருக்கிறது தான். ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. நான் பெங்களூரில் இன்வெஸ்டர் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருந்தேன். நான் அங்கே பார்க்கும்போது எதிர்ச்சியாக ஒரு தமிழால் அவர். ஸோ அவர் தமிழால்னு எனக்கு தெரியாது, ஒருத்தர் மூலியமாக இன்ட்ரோவராக போகிறோம். அவர் எனக்கு கொடுத்த ஹோப்பு 4 நாளில் இத்தனை மில்லியன் நம்ம வேல்யூவேஷன் போட போகிறோம், இதுக்கப்புறம் வந்து உனக்கு இவ்வளோ சேலரி, நம்ம இன்வெஸ்டர் ரைஸ் பண்ணுறோம், இன்னும் ஒரு 1.5 மாதம் நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்துருவோன்ட்டார். ஹோப் கொடுத்துட்டார். எனக்கு வந்து ஓகே, லைஃப்பில் ஓகே, இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னு அந்த ஹோப்பு கொடுத்தது மட்டும்தான் அவர். அதுக்கப்புறம் கொடுத்தவர் 8 மாதம் நான் அங்கேயே தான் உக்காந்துருந்தேன். 8 மாதம் என்னோடய டைமு, காசு, அட்லீஸ்ட் அங்கே இருக்க டைமில் ஜேசி ரோடு போய்ட்டு அடிக்கடி ஃபீல்டுக்காவது போயிட்டு பிஸ்னஸ் லேர்ன் பண்ணேன். மற்றபடி எல்லாமே வேஸ்ட்டு தான். 8 மாதம் டைம் அவர் வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை சார் அவர். இங்கே என்ன பிரச்சனைனா, யாராவது இந்த ஷோவை பார்த்தா இன்வெஸ்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏஞ்சல் இன்வெஸ்ட், உங்களால் முடியலைன்னா முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்ருங்க. யார் டைமையும் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா அவரை உட்கார வச்சுட்டு ஒரு எப்படி சொல்கிறது, வந்து உட்கார 2 மணி நேரம் உட்காரலாம், ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பார்ப்போமே, 2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போமே, இந்த மாதிரி வேலை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களால் முடியலைன்னா முடியாது, அவ்வளோதான். அங்கே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோ, அப்படி இருப்பாங்களோ, அவங்களா போயிடுவாங்கன்னா சரி. எனக்கு வந்து நான் நம்பினது ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி அவர் தான். முடியாதுன்னு சொல்லியிருந்தால் ஒரு 2 நாள் ஃபீல் பண்ணுவோன்னா, ஒரு 4 நாள் ஃபீல் பண்ணுவோன்னா, அடுத்து என் வேலை பார்க்க போயிருப்பேன். கரெக்டாக இப்போ அவர் முடியாதுன்றத சொல்லாத இருந்ததால் என்னோட 8 மாதம் போச்சு. எவ்வளோ ஹோப் அவர் நம்பி ஏகப்பட்ட பிளான் பண்ணேன். ஸோ அதிலிருந்து எனக்கு என்ன ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது உங்கள் கையில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்தால் தான் அது இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? 1000 பேர் சொல்லுவாங்க, 1000 பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அந்த 1000 பேரும் பண்ணாமல் கூட போகலாம். சரிங்களா? உங்கள் அக்கௌண்ட்டில் என்றைக்கு வந்து அந்த கம்பெனி அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று விழுதோ அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அது வரைக்கும் பிளைண்டாக எதையும் நம்பாதீங்க. சரிங்க, ட்ரை பண்ணுங்கள், அது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி பிளைண்டாக ஒருத்தவங்களை நம்பி போகாதீங்க. அதிலிருந்து இப்போ வரைக்கும் யாரையுமே பிஸ்னஸில் நான் பிளைண்டாக நம்ப மாட்டேன். இது நான் கற்றுக்கிட்டது, என்னோடய அனுபவத்துலேருந்து கற்றுக்கிட்டது. ஓகே, கடைசி கேள்வி. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் நான் கேட்குற ஒரு கேள்வி. ஓகே, இது வந்து இட்ஸ் அ சேலஞ்ச். இது பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறீங்க. ஓகே, இது வந்து எதில் வேணால் இருக்கலாம். நீங்கள் கேட்டகரி வைஸ் எதுக்குள்ளேயும் நீங்கள் ஃபிக்ஸ்அப் பண்ண வேண்டாம். பிஸ்னஸ், லைஃப், ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஓகே, இது வந்து ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், ஆர் நீங்கள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம், வாட் எவர் எதுவாக இருந்திருக்கலாம். எனக்கு ஷூராக தெரியும், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள், உங்கள் லைஃப் மாறும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுங்க? ஒரே விஷயம், டிசிப்ளின் சார். அதை தவிர நான் எதையுமே எனக்கு நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு பீரியடில் டிசிப்ளினே இல்லாமல் இருந்தேன். சரிங்களா? டிசிப்ளினோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். டிசிப்ளினோடு வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் டிசிப்ளின் இல்லைன்னா நம்ம லைஃபு கொலாப்ஸ் ஆகிடும் சார். லைஃப் வந்து நிறைய டைமில் வந்து உங்கள் டிசிப்ளின் வந்து உங்களோட நிறைய பிரச்சனைலேருந்து உங்களை காப்பாற்றும். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்னா டிசிப்ளின். நீங்கள் உங்களுக்கே தெரியும் என்ன டிசிப்ளின், எது டிசிப்ளின் இல்லைன்னு. ஸ்டே டிசிப்ளின்டு, இதுதான் என்னுடைய ஒரே அட்வைஸ். அதிலே எல்லாமே வந்துடும் சார். டிசிப்ளின்றதுல எல்லாமே உங்களோட நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ டிசிப்ளின்லாம் எல்லாருக்கும் மீனிங் தெரியும். ஸோ ஸ்டே டிசிப்ளின்டு, அவ்வளோதான். நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? உங்களுடைய ஒழுக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ரொம்ப சிம்பிள் சார். என்னோடய ஒழுக்கம் என்னுடைய ரொட்டீனை பேஸ் பண்ணி தான் என்னோடய டிசிப்ளினை நீங்கள் வந்து மெஷர் பண்ணலாம். சரிங்களா? என்னோடய ரொட்டீன் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜிம். சரிங்களா? நான் ரெகுலராக ஜிம்முக்கு போய்டுவேன். எந்த பிரச்சனை இருக்கோ இல்லையோ, எய்தர் மார்னிங் இல்லை ஈவினிங் ஏதாவது ஒரு ஜிம்முக்கு போய்டுவோம். வீக்லி கண்டிப்பாக 2 நாள் 3 நாள் நான் பேட்மிண்டன் பிளேயர் விளையாட போய்டுவோம். சரிங்களா? இன்னும் ஒரு டிசிப்ளின் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ எனக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸ், என்னோடய லைஃப், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசவே எனக்கு டைம் இல்லை. சரிங்களா? தேவையில்லாத காசிப்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு எப்பயுமே உடன்பாடு இல்லை. எப்பவும் சரி தேவையில்லாத காசிப்ஸு. என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்கிறது, செல்ஃபிஷ்னஸ்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக செல்ஃபிஷாக மட்டும் நீங்கள் லைஃப்பில் எப்பயுமே செல்ஃபிஷாக இருந்துடாதீங்க. சரிங்களா? அது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்களை சுற்றி இருக்க நல்லதில்லை, யாருக்குமே நல்லதில்லை. சரிங்களா? கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன், செல்ஃபிஷாக இருக்க மாட்டேன். அதுக்கு மாதிரி எனக்கு நான் பண்ண ப்ராமிசஸ் இருக்குது தெரியுங்களா. அதாவது நானும் ஒரு பீரியடில் வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் என்டர்ப்ரனர் ஆனேன்னா, நான் இந்த பொசிஷனுக்கு போனால் இதெல்லாம் கண்டிப்பாக பீப்புளுக்காக பண்ணுவேன், கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவேன், நம்ம ஒரு விஷயம் நினச்சிட்ருப்போம். சரிங்களா? அந்த ப்ராமிசஸ்லேருந்து ஒருபோதும் பின்வாங்காதீங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டீங்களோ அதை கண்டிப்பாக செய்யுங்க.
யார் தடுக்கலை, அவங்க தப்பாக நினைக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நிறைய ப்ராமிசஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்க, ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நான் இந்த பொசிஷன் போனால் இதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அட் எனி காஸ்ட் என்ன பிரச்சனை இருந்தாலும் யூ ஹேவ் டு டூ இட். உங்களுக்கு நீங்கள் பண்ண ப்ராமிசஸ்லேருந்து ஒருபோதும் நீங்கள் பின்வாங்கக்கூடாது. அந்த இடத்தை அடையும் போது நம்ம மறக்காமல் கண்டிப்பாக இருக்கும். நான் என்னுடைய சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து லேட்டாக தான் டிகிரி முடித்தேன். இன்ஜினியரிங் வந்து அரியர் வச்சு தான் அதுக்கப்புறம் கிளியர் பண்ணேன். அப்போ வந்து நான் என்ன நினைப்பேன், போகிற இடத்துலாம் டிகிரி இல்லைன்னு என்ன. அதே நான் நிறைய இன்டர்வியூவில் பாஸே பண்ணிட்டேன், நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். ஒரு தடவை 86 மார்க் எடுத்தேன் 100க்கு. டிகிரி இல்லைன்னு என்ன எடுக்கலை. ஆக்சுவலி அது அப்போ எனக்கு அது ஒரு பெரிய ஜாப், ரொம்ப பெரிய ஜாப்பு. ஏன்னா எம்என்சி ஜாப்பு எடுக்கலை. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், சரிங்களா, ஒருவேளை நான் இந்த பொசிஷன் போனால் டிகிரியை வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். என்ன மாதிரி டிகிரியே இல்லைனாலும், இப்போ கிளியர் பண்ணிட்டேன், டிகிரியே இல்லைனாலும் நான் கண்டிப்பாக வேலைக்கு எடுப்பேன்ற ஒரு ப்ராமிஸ் நான் எனக்கு கொடுத்து நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஒர்க் பண்ணுறவங்க எங்கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல, சார் டிகிரி முடிச்சிருக்காங்க, இல்லை டிகிரி பிரச்சனை இல்லை, சரிங்களா, நாங்கள் கேட்குற ஸ்கில் செட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா ஓகேன்னு இருக்கு. இப்போ டிகிரி இல்லாமல் தான் ஒருத்தவங்களை நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் எடுத்த எம்ப்ளாயெல்லாம் டிகிரி இல்லாமல் தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு பண்ண ப்ராமிசஸில் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்படி இருந்தோம், இப்போ எப்படி மாறிக்கணும், மாறக்கூடாது. ஸோ நீங்கள் இருந்த நிலைமை கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும், அவ்வளோதான். உங்களுடைய டீமில் எத்தனை பேர் இருக்காங்க சார்? நாங்கள் நிறைய விஷயம் நான் வந்து ரிவீல் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் நான் அவுட் சோர்ஸ் தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ விஷயங்களை நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகமாக வேலை நடக்கும் சார். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஹெச்ஆர்எம்னு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இது ரொம்ப பெரிய ஒரு ஹெட்டேக்கான சேலஞ்சுக்கான டிபார்ட்மெண்ட். நீங்கள் ஒரு 100 மிஷினை கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஒரு 5 எம்ப்ளாயை உங்களால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவோ முடியாது. ரொம்ப சிரமம் அது, சரிங்களா. ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நாங்கள் அவுட் சோர்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனி, ப்ராஃபிட்டபுளான கம்பெனி ஏகப்பட்ட, இப்போது உங்களுக்கு இது தெரியும்ல, நம்ம இங்கே பாஸ்போர்ட் எல்லாம் எடுக்கிறாங்களே கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட். ஆக்சுவலி அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் யார் தெரியுங்களா? டிசிஎஸ் ஸ்டாஃப். எஸ்பிஐ இருக்காங்கல்ல, எஸ்பிஐக்காக பேக்ஹேண்ட் இந்த டெக் வேலை பார்க்குறவங்க எல்லாமே டிசிஎஸ் ஸ்டாஃப். ஸோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ், நீங்கள் ஒரு ஐடியாவில் ரொம்ப ஃபுல் ப்ளஜ்டாக ஒர்க் பண்ணுவீங்க, சரிங்களா. உங்களால் ஹெச்ஆர்எம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும், சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் தான் பண்ணிவிடுவோம். ஸோ அவுட் சோர்ஸுன்றது எனக்கு சீக்கிரமாக வேலை முடியுது, அவ்வளோதான். எல்லா க்ரூஷியல் ஒர்க்கு எதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே நடக்கணுமோ அது என் கண்ணு முன்னாடி தான் நடக்கும், சரிங்களா. எதெல்லாம் ஓகே, அதை ப்ரைமரி ஒர்க் இல்லைன்றது எல்லாத்தையுமே நான் அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் ஹையர் பண்ணணுன்ற அவசியம். இதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நம்ம சில ஒர்க்கெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறோம், இதில் என்னென்ன சிக்கல்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அவுட் சோர்சிங் பண்ணுறது உங்களுடைய அனுபவத்தில்? ரொம்ப சிம்பிள் சார். நீங்கள் இன்ஹவுஸ்லேயே ஒர்க் பண்ணாலும் சிக்கல்கள் இருக்குது, அவுட் சோர்ஸ் பண்ணாலும் சிக்கல்கள் இருக்குது, சரிங்களா. ஸோ எந்த சிக்கல்களை நீங்கள் சால்வ் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியணும், சரிங்களா. இப்போ அவுட் சோர்ஸ் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து அவங்கள கண்டினியூஸாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலைன்னா, நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு தெரியும், சரிங்களா. இதுவே நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணும்போது அதோடைய டீம் லீடர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க டீம் லீடரோ மேனேஜரோ அவங்க மிஸ்டேக்ஸை ஃபைன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜோ கெப்பாசிட்டியோ இருந்தால் ஃபைன் பண்ணுவாங்க. ஆனால் ஃபைன் பண்ண முடியலைன்னா ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் நமக்கு நடந்திருக்கு. அதனால் சில க்ரூஷியல் ஒர்க்ஸ்ன்னு இருக்குது, அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அதை ஒருபோதும் நான் அவுட் சோர்ஸ் பண்ண மாட்டேன், எப்பவுமே பண்ண முடியாது. பண்ணுறது தட் இஸ் நாட் ரைட், அதனால் நான் பண்ண மாட்டேன். ரைட், ஓகே. மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை கொடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஃப்யூச்சர் விஷன் அப்படிங்கிறது நிஜமாகணும். ஓகே, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப நன்றி. அண்ட் தென் we will have இன்னொரு கான்வர்சேஷன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். 1 வருஷத்துக்கு அப்புறமோ 2 வருஷத்துக்கு அப்புறமோ இன்னொரு முறை நம்ம வேறு சில விஷயங்களை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக நிச்சயமாக பேசலாம் சார், நிச்சயமாக பேசலாம். தொடர்ச்சியாக பயணிப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ.